ஓகே. சார் ஆடியோவா இருக்கா? செக் பண்ணுங்க. பேச கேக்குதா கிளியர்? Yes, sir. ஓகே. Yes, sir. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1228 இப்ப Vங்கிறது வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்ட் குடுத்துட்டான். Nங்கிறது ஃபிக்ஸ் ஃபேக்டர் ஃபிக்ஸட் ஃபேக்டர். Rங்கிறது ஹைட்ராலிக் ரேடியஸ் குடுத்துட்டான். S ஸ்லோப் ஆஃப் த எலாஸ்டிக் ரேடியன். அதுக்கடுத்து மேனிங் ஈக்குவேஷன் ஃபார் டிசைன் ஆஃப் சானிட்டரி ரிசீவர்ஸ். மேனிங் ஈக்குவேஷன் V ஈக்குவல் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அப்புறம் கீழ வரும். 1/n ஸ்லோப் ஹோல் பவர் 1/2 சரி கரெக்ட். ஸ்லோப் ஹோல் பவர் 1/2 ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ் ஹோல் பவர் 2/3 இதான் நம்மளுடைய மேனிங்ஸ் ஃபார்முலா. அப்ப இந்த எம்ங்கிறது ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ், எஸ்ங்கிறது பெட் ஸ்லோப், என்னங்கிறது மேனிங் கோஎபிசியன்ட் இதுதான் குறிக்கும். அப்ப இது ரிலேட்டடா எங்க இருக்கு பாருங்க. அதாவது ரஃப்னஸ் கோஎபிசியன்ட் சொல்லுவாங்க. என்னங்கிறத ரஃப்னஸ் கோஎபிசியன்ட் ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. அதான் ரஃப்னஸ் கோஎபிசியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது ரிலேட்டடா எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப 1/n s ஹோல் பவர் 1/2 ஸ்மால் m ஹோல் பவர் 2/3 இது வந்து புக்ல இருக்கக்கூடிய ஜெனரல் ஃபார்முலா. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்ராலிக் மீன் ரேடியஸை m வேணா ஆர்னு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். பிராக்கெட்ல மீட்டர்ல அதோட யூனிட் மென்ஷன் பண்ணியிருக்கான். அப்புறம் புக்ல வந்து ஸ்மால் எம்னு மென்ஷன் பண்ணுவோம். இங்க கேபிட்டல் ஆர்னு. அப்ப இந்த m இருக்கக்கூடிய இடத்துல ஆர் போட்டு ஹோல் பவர் 2/3 போட்டுக்கிறோம். எஸ் இருக்கிறதுல எஸ் தான் அவன் கொடுத்துருக்கான். அப்ப இந்த பார்ட்ல இங்கே இருக்க மாதிரி மாறணும்னா v ஈக்குவல் டு 1/n எஸ் பிரச்சனை அதே கொடுத்துறான் 1/2 எம்முக்கு பதிலா ஆர் போட்டு மேல ஹோல் பவர் 2/3 போடும். இந்த ஆறுங்கிறது என்னன்னா ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ். இது வந்து ஏரியா பை வெக்டர் பெரிமீட்டரா குறிக்கும். ஓகே. அப்ப ஏரியாங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா, தண்ணி போகக்கூடிய கிராஸ் செக்ஷனல் ஏரியா. வெக்டர் பெரிமீட்டர்ங்கிறது தண்ணி போகும்போது செக்ஷன்ல எங்கெங்கன்னா ஈரப்பதம் ஆகும் அப்படிங்கிற அந்த ஈரப்பதம் ஆகக்கூடிய அந்த சுற்றுப்பரப்பு. அப்ப இந்த பார்முலா எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த v ஈக்குவல் டு 1/n s பவர் 1/2 r பவர் 2/3 1/n r பவர் 2/3 s பவர் 1/2. அப்ப எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் B ல உட்காந்துருக்கு. அப்ப ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா B தான் கரெக்டான ஆன்சர். எழுதுறேன். ஓகே சார். யூசுவலி கேனால் இன் ஃபில்லிங் இஸ் ப்ரொவைடட் வித் ஏ சைட் ஸ்லோப் ஆஃப் கொடுக்குறான். ஒரு கேனால் வந்து சும்மா ஜெனரலா அவன் சைட் ஸ்லோப் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப நம்ம என்ன மெட்டீரியல்ல வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து மாறணும். அதெல்லாம் வேணாம் நமக்கு. நமக்கு புக்ல கொடுத்துருக்க 3 இது இருக்கும். ஒரு கம்ப்ளீட்டா எஸ்கவேஷன் பண்றோம் அப்படின்னா சைட் ஸ்லோப் வந்து ஹரிசாண்டல் வெர்டிகல் வந்து 1:1 ரேஷியோல இருக்கும். கம்ப்ளீட்டா பில்லிங் பண்றோம் அப்படின்னா ஹரிசாண்டல் வெர்டிகல் வந்து 1:5 1.5 டு 1ங்கிற அளவு இருக்கும். அது பார்சியல் பில்லிங் பண்றோம் அப்படின்னா ஹரிசாண்டல் வெர்டிகல் வந்து 1:1 அளவு இருக்கும். கம்ப்ளீட்டா எஸ்கவேஷன் பண்ணாலும் 1:1, பார்சியலா பில்லிங் பண்ணாலும் 1:1. அதே கம்ப்ளீட்டா பில் பண்றோம் அப்படின்னு வந்துச்சுன்னா 1.5:1 அப்படிங்கிற அளவு இருக்கும். அப்ப இவன் என்ன இங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னா யூசுவலி கேனால் இஸ் பில்லிங் இஸ் ப்ரொவைடட் வித் ஏ சைட் ஸ்லோப் கொடுத்துட்டான். அவன் வந்து பார்சல் வார்த்தை மென்ஷன் பண்ணா ஆனா ஃபில் பண்றான் கம்ப்ளீட்டா ஃபில் பண்றோம்னு தான் அர்த்தம். அப்ப என்ன வரும் அப்படின்னா நான் இங்க எழுதுறேன் அப்புறம் இங்க ஆப்ஷன்ல வரேன். மொத்தம் 3 இது புக்ல கொடுத்துருப்பான். ஒண்ணு என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா ஓகே அதாவது கம்ப்ளீட் எஸ்கேவேஷன் ஃபுல்லாவே தோன்றது. எஸ்கேவேஷன் என்ன வரும் அப்படின்னா ஹரிசாண்டல் இஸ்டு வெர்டிகல் ஈக்குவல் டு 1:1 வரும். அதுக்கடுத்து கம்ப்ளீட் பில்லிங் என்ன வரும் அப்படின்னா ஹரிசாண்டல் இஸ்டு வெர்டிகல். இதுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப நான் எழுதுறது 2வது 1.5:1ங்கிற அளவுக்கு இருக்கும். அதே வந்து பார்சியல் பில்லிங் கொடுக்கலாம். ஹரிசாண்டல் இஸ்டு வெர்டிகல் 1:1ங்கிற அளவு. அப்ப இங்க என்ன கேட்டிருக்கான்? கேனால் என் பில்லிங் தான் கொடுத்திருக்கான். பார்சலுக்கு வார்த்தை மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணலாட்டி கம்ப்ளீட் பில்லிங் தான் கொடுத்திருக்கான்னு அர்த்தம். அப்ப என்ன வரும்? 1.5:1 எங்க இருக்கு? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. Yes, sir. அடுத்து 1200 இப்பதான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. கொஸ்டின் நம்பர் வந்து ஒரே இதை கொடுத்துருக்கான் சார். ஓகே. நான் கொஸ்டின் வேற தான். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா as per லெசி தியரி தி சில்ட் ஃபேக்டர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கு.
கண்ணை மூடிட்டு பார்முலா எழுதி விட்டுருங்க. ரெசிபியன்ட்ல சில்ட் ஃபேக்டர் என்ன ஃபார்முலா ஆகும்? சில்ட் ஃபேக்டர் எஃப் ஈக்குவல் டு 1.75 என்ன எழுதி கொடுப்போம்? ரூட் ஆஃப் டிஎம் எழுதி கொடுத்துருவோம். அப்ப இந்த டிஎம்ங்கிறதுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிங்கிறதுனா மீன் டயாமீட்டர். அந்த படியக்கூடிய சில்ட் பார்ட்டிகல் இருக்கும்ல, அதோட மீன் டயாமீட்டர் தான் மீன் டயாமீட்டர் ஆஃப் சில்ட் பார்ட்டிகல். ஜஸ்ட் என்ன கேட்கிறேன்னா, இந்த சில்ட் ஃபேக்டர் எஃப்க்கு டிஎம் எப்படி இருக்கு? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. சரி. அப்ப இது எப்படி எழுதலாம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எப்படி இருக்கு? அதான் சில்ட் ஃபேக்டர் ஈஸ் கொடுத்துட்டேனே. அப்ப சில்ட் ஃபேக்டர் ஈஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த அந்த மீன் சில்ட் பார்ட்டிகல் மீனை வந்து ஆவரேஜ் ஆவரேஜ் சில்ட் பார்ட்டிகல்னு சொல்லலாம். இது எங்க இருக்குன்னு பாருங்க. நான் சொன்ன வார்த்தை சீல இருக்கு பாருங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆவரேஜ் பார்ட்டிகல் சைஸ், அதாவது மீன் பார்ட்டிகல் சைஸ். அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா? அடுத்து Yes, sir. லைனிங் ஆஃப் ஏ கேனால் நெசசரி அப்படின்னு கொடுத்துருக்கான். லைனிங்னா நம்மளுடைய இப்ப உங்க ஊர் வழியா வந்து மேட்டூர் தண்ணி போற மாதிரி கேனால் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெண்டு சைடு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஒரு சில இடம்னா சரிவா வந்து ஸ்டோன் பீச் பண்ணியிருப்பாங்க, இல்ல காங்கிரீட் போட்டு வச்சிருப்பாங்க. அதான் லைனிங்னு சொல்லுவாங்க. அப்ப அது எதனால குடுக்குறோம்னா, நேத்தே நான் சொன்னேன். லைனிங் குடுக்குறதுக்கான முக்கியமான நோக்கம், சைடுல சீப்பேஜ் ஆகி தண்ணி வேஸ்ட் ஆகுறத தடுக்கணும். அதுக்கடுத்து ஆ டிஸ்சார்ஜ அதிகப்படுத்தணும். அதுக்காண்டி குடுக்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு பெட் ஸ்லோப்போட அரிமானம் வந்து தேவையில்லாம ஏற்படக்கூடாது. அங்கேயும் சில்ட் படியக்கூடாது. இதான் நான் அதையும் சொன்னேன். இங்க என்னென்ன குடுத்துருக்கான்னு பார்ப்போம். அப்ப லைனிங் ஆஃப் கேனால்ங்கிறது என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டூ பிரிவென்ட் எரோஷன் ஆஃப் பெட் அண்ட் சைட் டியூ டு த ஹை வெலாசிட்டி. இப்பதான் சொன்னேன். பெட் ஸ்லோப்ல அரிமானம் ஏற்படக்கூடாது. சைட்லயே அரிமானம் ஏற்படக்கூடாது. ஓகேவா? அப்ப அதிகப்படியான வெலாசிட்டில தண்ணி போயிட்டு இருக்கும்போது. அப்ப அத பிரிவென்ட் பண்ணணும்னு சொல்றான். கரெக்ட். டு மினிமைஸ் த சீப்பேஜ் ஆஃப் லாஸஸ். இதையும் இப்பதான் சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொன்னேன். அதாவது சைடுல தண்ணி ஊடுருவி போய் வேஸ்ட் ஆகுறத, சீப்பேஜ் ஆகி வேஸ்ட் ஆகுறத தடுக்கணும். கரெக்ட் தான். சரி. மினிமைஸ் குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். டு இன்கிரீஸ் த டிஸ்சார்ஜ் பை த இன்கிரீஸ் வெலாசிட்டி. அப்ப உங்களுக்கு என்ன செய்யுங்க? டிஸ்சார்ஜ் இன்கிரீஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்ப இதுவும் கரெக்ட் தான். லாஸஸ் கம்மியாயிருந்தா ஆட்டோமேட்டிக்கா டிஸ்சார்ஜ் நல்லா இருக்கும். அப்ப 3மே கரெக்ட் தான். 3மே லைனிங் ஆஃப் கேனலோட நெசசிட்டி தான். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விளைக்கிறேங்க. அடுத்து போறேன். The weight of the silt carried by the river per unit volume அப்படின்னு கொடுத்துட்டான். சாரி, யூனிட் வால்யூம் ஆஃப் வாட்டர் இஸ் டெர்ம்ட் அஸ் கொடுத்துட்டான். நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னா, வெயிட் ஆஃப் த சில்ட் கேட்டிருக்கான். அது எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னா, அதாவது ரிவர் வெயிட் ஆஃப் த சில்ட் கேரிடு பை ரிவர். ஒரு ரிவர்ல சில்ட் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வந்து படிச்சிருக்கு, பௌத்தல் வால்யூம் அப்படின்னு கொடுத்துட்டான். உங்களுக்கே தெரியும். அதாவது இது கிட்டத்தட்ட வெயிட் பர் வால்யூங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். அப்ப என்ன வரும் அப்படின்னா சில்ட் சார்ஜ் அதுதான் சொல்லுவாங்க. அப்ப சில்ட் சார்ஜ் சில்ட் ஃபேக்டர்ங்கிறது நம்ம டிபேட்ல யூஸ் பண்றது. அப்ப அத வந்து இத கேட்டிருக்க மாட்டான். சில்ட் கிரேடுங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா அதோட இத பத்தி பேசுறது. நான் சொல்லுவேன். ஒரு கேனால் உள்ளுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே, மெயின் கேனாலுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே சில்ட்ட வந்து படிய வைக்கிற மாரி படிய வைப்போம். அதுல வந்து சில்ட் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நம்ம அதோட இந்த சைடு வந்து நம்ம வந்து அந்த ஹெட் டைவர்ஷன்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆ என்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த சில்ட்ட வந்து கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்காண்டி என்ன செய்வோம்னா, நம்ம டிசைன் பண்ணுவோம். அது வந்து சில்ட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் இங்க வரும்போது சொல்றேன். ஆ இல்லாட்டி சில்ட் எஜெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மெயின் கேனால்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே சில்ட்ட ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் சில்ட் எக்ஸ்கல்வேட்டர். அதே வந்து நம்மளுடைய டைவர்ஷன் நெட்வொர்க்ல நம்ம பக்கம் அந்த பிரிட்ஜ் தண்ணி கொண்டு வரும்ல, அதுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த சில்ட்ட வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ சில்ட் எஜெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து நம்ம டைவர்ஷன் நெட்வொர்க்குள்ள தண்ணி வந்ததுக்கு அப்புறம், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. தடுத்து வெளில அனுப்புவாங்க. அது வந்து கேனல் எஸ்கேப்ன்னு சொல்லுவோம். ஓவர்ஃப்ளோ தண்ணிய வெளில அனுப்புறது. அதுக்கடுத்து மேடான பகுதியிலிருந்து பள்ளமான பகுதிக்கு போற மாரி தண்ணி வந்து அமைச்சிருப்பாங்க. அது கேனால் டிராப்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி டெக்னிக்கல் டேர்ம் வந்து சில்ட் எஸ்கலேட்டர், சில்ட் எஜெக்டர், சில்ட் சார்ஜ், அதுக்கடுத்து கேனால் எஸ்கேப், கேனால் டிராப். எத்தன சொன்னேன்? 5 சொன்னேனா? 5, 6 சொன்னேனா? இந்த 6 டெக்னிக்கல்லேருந்து எக்ஸாம்ல கேட்பான்.
நல்லா ஷார்ப்பா காத வச்சுக்கிறேன்னு சொல்றத சில்ட் எஸ்கலேட்டர்னா என்ன அப்படின்னா மெயின் ஆஃப் த கேனல். அங்கேருந்து ஒரு பெரிய கேனல்ல தண்ணி வந்துட்டு இருக்கு. மெயின் ஆஃப் த கேனல்ல தண்ணி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே சில்ட்ட இந்த இடத்துல ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் சில்ட் எஸ்கலேட்டர். நம்ம இங்க தண்ணி ஹெட் ஒரு காமிச்சு தண்ணி பிரிச்சு இங்க வெளில கொண்டு வரோம். இதுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் இந்த இடத்துல வந்து அந்த சில்ட்டை படிய வைக்கக்கூடிய ப்ராசஸ சில்ட் எஜெக்டர்னு சொல்லுவோம். ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய தண்ணிய பிரிச்சு வெளில அனுப்புவோம். அது கேனல் எஸ்கேப். அப்புறம் ஒரு இடத்துல சருகுலாம் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் இருக்கு. அது கேனல் ட்ராப்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சில்ட் வந்து அந்த இடத்துல படியுது டிவைடட் பை யூனிட் வால்யூம். அது சில்ட் சார்ஜ்னு சொல்லுவாங்க. சார் எக்ஸாம்பிள் சார் புரியுதா இருக்கா? கிளியர்? ஓகே தானே சார்? ஓகே. Yes, sir. இப்ப நான் சொன்ன டெக்னிக்கல் டேமேஜ் தான் அங்கங்க கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுட்டே இருந்திருக்கும். ஓகே பாருங்க. இப்ப இங்க சில்ட் சார்ஜ் கேட்டிருக்கான். The weight of the silt carried by the river per unit volume. Of water temperature கொடுத்திருக்கான். Silt charge. Option A is the correct answer. Okay. Measurement வந்து gram per liter. எவ்வளவு லிட்டர்ல எவ்வளவு சில்ட் வந்து படிஞ்சிருக்கு தண்ணியில அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல வந்து பெர் கியூபிக் மீட்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே. இந்த சில்ட் சார்ஜை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னா டு மெஷர் இதை வச்சு நம்மளால டு மெஷர் செடிமெண்ட் லோட் கண்டுபிடிக்கலாம். செடிமெண்ட் லோட். அதுக்கு அடுத்தபடியா எவ்வளவு ரேட் ஆஃப் ஃப்ளோ ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கு, ஓடைக்கு தண்ணி எவ்வளவு ஃப்ளோல போயிட்டு இருக்கு. அப்ப டு ஃபைண்ட் rate of flow of stream. ஜஸ்ட் அடுத்து 1232 பாருங்க. which method of canal vision used silt pattern கொடுத்தாரு. கண்ணை மூடிட்டு அடிக்கணும். டெசி தியரி சில்ட் பேட்டர்ன் நான் பார்ல நடந்தது பாரு. F equal to 1.76 root of TM கொடுத்திருப்பாரு. அப்ப என்ன சார் வரும்? which method of canal vision used silt pattern. F equal to silt pattern F equal to 1.76. இப்பதான் மேல பார்த்தோம். இந்த பார்ல யார் கொடுத்திருப்பார்? டெசிம் தான். சரி டெசி தான் கொடுத்திருப்பார். டெசி மெத்தட். B is the correct answer. அடுத்து a channel is said to be in a state of true regime கொடுத்துட்டான். and the flow such that there is அப்படின்னு கொடுத்துட்டான். such that there is அப்படின்னு கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ட்ரூ ரிஜிமா இருக்கு அப்படின்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கணும், டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்டா இருக்கணும், யூனிஃபார்ம் ஃப்ளோவா போயிட்டு இருக்கணும். அப்ப இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், எதை எழுதி கொடுத்துருப்பேன் கண்டிஷன்ஸ் தான். அப்ப இதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கணும்னா நமக்கு என்ன இருக்கக்கூடாது, அதாவது நமக்கு இதெல்லாம் கான்ஸ்டன்டா இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து இதாகும், அதாவது சில்டிங் படிக்கும் ஆனா கவரிங் ஆகல. அப்ப சில்டிங் இருக்கும் அண்ட் நோஸ் கவர். இதே வந்து ட்ரூ ரிஜிம் இனிஷியல் ஃபைனல் கொடுத்துருப்பேன். ஃபைனல் ரிஜிம் பொறுத்தவரை நோஸ் கவரிங் நோ சில்டிங். அங்கே உள்ள எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்கறது அதான. அதே வந்து உங்களுக்கு இனிஷியல் ரிஜிம்ல கேட்கறோம் அப்படின்னா பெட் ஸ்லோப்பும் வெலாசிட்டி ஆஃப் வாட்டரும் இன்க்ரீஸ் ஆகும். இதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். அப்ப இங்க என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் ட்ரூ ரிஜிம் தான் கேட்டிருக்கான். ஆப்ஷன் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா சில்டிங் அண்ட் கவரிங் வச்சு கொஸ்டின் கேட்டது. அப்ப சில்டிங் இருக்கும் ஆனா கவரிங் இருக்காது. அதான் நமக்கான விஷயம். அப்ப யார் ட்ரை பண்ணியிருப்பாருன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரூ ரிஜிம் ஃபைனல் ரிஜிம் இனிஷியல் ரிஜிம் தானே யார் வந்து கொடுத்துருப்பா அப்படின்னா நம்மளுடைய கனடியா தான் கொடுத்துருப்பாரு. அப்ப எழுதிக்கிறேங்க, ரிஜிம் கண்டிஷனும் கனடியா தான் கொடுத்துருப்பாரு. அப்ப ட்ரூ ரிஜிம் கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் ஃப்ளோ, கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ், அப்ப நோஸ் கவரிங். யூனிஃபார்ம் ஃப்ளோ கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ் சொல்லிட்டேன், ஆனா ஸ்லீட்டிங் நடக்குது. அப்ப சீஸ் நல்லா கவனமா இருங்க. இதே ஃபோர்த் ஸ்லிட்டிங் அண்ட் அது ரெண்டுமே நடக்காது, நோஸ் கவரிங் நோஸ் ஸ்லிட்டிங் அப்படின்னா
அது ஃபைனல் ரெஜிம் சொல்லுவாங்க. இனிஷியல் ரெஜிம்ல வெலாசிட்டி பெட்ஸ்லோப்பா அதிக அளவுல டிஃபரெண்ட் ஆகும். ஓகே. அப்ப இங்க வந்து என்ன சார் வரும் அப்படின்னா சி இஸ் கரெக்ட் ஆன்சர். எழுதிட்டேன். அடுத்து இதெல்லாம் நேத்தே சொல்லிட்டேன் நான் வரிசையா. ஓகே. எங்க சொல்லிருப்பேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா கொஸ்டின் இல்லையா ஏ கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே பாருங்க கீழே தப்புத்துருக்கா அதாவது ட்ரூ ரெஜிம் ஃப்ளோ யூனிஃபார்மா இருக்கும். டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்டா இருக்கும். சில்ட் அமௌண்ட் அண்ட் சில்ட் சார்ஜ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது சில்ட் சார்ஜ்னா இப்பதான் சொன்னேன். என்னது 1 லிட்டர்ல எவ்வளவு வந்து சில்ட் வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னு பேசுறது. அப்போ வந்து என்ன அர்த்தம்? சார் சில்ட் அமௌண்ட் சில்ட் சார்ஜ் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப சில்ட் அமௌண்ட் சில்ட் சார்ஜ் ஒரே டெஃபினேஷன் தான். என்னது? பெர் லிட்டர்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சில்ட் வந்து மேல வந்து தங்கியிருக்கு அப்படின்னு பேசுறது. அப்ப இங்க சில்ட் நடந்திருக்கு நடந்துக்கலையா? தங்கியிருக்கு நடந்துருக்கு தான் அர்த்தம். புரியுதா சொல்றேன்? அப்புறம் சில்ட் கிரேடோட கிரேட் வந்து சேம் குடுத்துருக்கான். பையனுக்கு சில்ட்டோட எல்லா சைஸும் ஒரே மாரி இருக்குன்னு குடுத்துருக்கான். அப்ப சில்டிங் இருக்கா இல்லையா இங்க? இங்கேயே முடிஞ்சிருச்சே. அவன் குடுத்துருக்க கண்டிஷன் அசம்ப்ஷனே முடிஞ்சிருச்சே. இருக்கா இல்லையா? சில்டிங் இருக்கு. படியுது. ஆனா நோஸ் கவர். அப்ப ட்ரூ ரிஜெக்ட். அடுத்து ஃபைனல் விஷயம் பாருங்க. நோஸ் சில்டிங் நோஸ் கவர். இது ஏல கேட்டுட்டான். ஃபைனல் விஷயம் நோஸ் சில்டிங் நோஸ் கவர். அதுக்கடுத்து இனிஷியல் விஷயம் பாருங்க. என்ன வரணும்? அதாவது வெலாசிட்டி பெட் ஸ்லோப்பும் இன்கிரீஸ் ஆகும். அதே சேம் டைம் வந்து உங்களுக்கு டிரான்சிட் தெரிஞ்சுக்கணும்னா நேரோவா இருக்கும். ஓகே. இதெல்லாம் லைட்டா பார்த்து வச்சுக்கணும். ஓகே. அடுத்து. லைட்டா பார்த்து வச்சுக்கணும். நான் கொஸ்டின்ல எக்ஸாம்ல கேட்போம். அந்த இடத்துல டக்குனு அடிச்சு வந்துரும். ஓகே. அடுத்து. இங்க பார்த்தாச்சா? சி. 1234 பாருங்க. ஃபார்முலா தான். இந்த ஆப்ஷனா பார்த்தோனே கண்ண மூடிட்டே நீங்க அடிச்சிடலாம். 1.35 Q ஸ்கொயர் டிவைடட் பை F ஹோல் பவர் 1/3. இது எவ்வளோ எக்ஸாம்ல கேட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஏஇலே 4 டைம் கேட்டிருக்கான். டிஆர்ல ஒரு டைம் கேட்டிருக்கான். அப்ப ஓகே ஸ்கொயர் டெப்த். அப்ப லெஸ் இஸ் கவர் டெப்த் வந்து இன் மீட்டர் ரிலேட்டட் டு Q. Q மெஷர் மீட்டர் அண்ட் F. டிஸ்சார்ஜோடையும் சிலிண்டர் பேக்கோடையும் அவன் கம்பேர் பண்ணியிருக்கான். ரிலேட் பண்ணியிருக்கான். அப்ப Qங்கிறது டிஸ்சார்ஜ். நம்மளுடைய Fங்கிறது சிலிண்டர் பேக். இந்த இந்த Q வந்து டோட்டல் டிஸ்சார்ஜ் பத்தி பேசுது. டிஸ்சார்ஜ் ரேட் Q மேக்ஸ் சொல்றது. இந்த டிஸ்சார்ஜ்ங்கிறது ஒரு யூனிட் விகிதத்துல. ஒரு யூனிட் விகிதத்துல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இருக்கு அப்படின்னு பேசுது. தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் இருக்கு. அப்ப எங்க இருக்கு பாருங்க அப்படின்னா R ஈக்குவல் டு 1.35 வரணும். இதா இருக்கு பாருங்க. இவ்வளவு Q ஸ்கொயர் இருக்கிறமே. ஆனா இங்க 134 இருக்கு. சி பாருங்க. சார் 1.35 வரணும் சார்ங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். இங்க 1.34 கொடுத்துருக்கான். கரெக்ட் தான். ஆனா நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும் 1.35 வரணும். ஓகே ஆரம்பிச்சிருக்கேன். இதான் நீங்க படிச்சிருப்பீங்க புக்ல. Q ஸ்கொயர் இருக்கு, F இருக்கு. ரெண்டுக்கு சேர்த்தாலும் போட்டு உங்களுக்கு மற்ற எல்லா ஆப்ஷனுமே அம்சமா உட்காந்துருக்கு. அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதான் நிறைய கவர் எடுத்துக்கலாம் பார்க்கலாம். சார் கிளியர் புரியுதா? ஓகே. ஸ்டோரேஜ் கெபாசிட்டி ஆஃப் ஏ ரிசர்வேயர் கேன் பி ஃபிக்ஸ்டு பை அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப ஒரு ஸ்டோரேஜ் கெபாசிட்டி எடுக்கணும் அப்படின்னா நான் இது வந்து உங்களுக்கு ஹைட்ராலஜிலே கொஸ்டின் கொடுப்பேன். இந்த ஃபிளட் ரூட்டிங்ல வந்து கொடுப்பேன். ஓகே. ரிசர்வேயர் பத்தி பேசுறது. அப்ப ஸ்டோரேஜ் கெபாசிட்டி ரிசர்வேயர் கேன் பி ஃபிக்ஸ்டு பை எப்படி அப்படின்னா மாஸ் கர்வ் மெத்தட். அதாவது நம்ம வந்து லாஸ்ட் 30 வருஷம் டேட்டாவை எடுத்து எவ்வளவு வேற இடத்துல மழை பெஞ்சிருக்கு, தண்ணியோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா கன்சிடர் பண்ணி தான் ஒரு பெரிய செக்ஷன் வந்து ரிசர்வேயர் கட்டுவாங்க. அப்ப அது எந்த முறையை ஃபாலோ பண்ணிக்குவோம் அப்படின்னா மாஸ் கர்வ் மெத்தட் தான். அடுத்து வரக்கூடிய ஒரு 20 வருஷத்துக்கு கூட நம்ம வந்து கிராப் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் எவ்வளவு வரும். அப்ப ஸ்டோரேஜ் கெபாசிட்டி ரிசர்வேயர் கேன் பி ஃபிக்ஸ்டு பை அப்படின்னு போட்டானா மாஸ் கர்வ் மெத்தட் தான். எழுதிருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரெஃபரன்ஸ். இந்த டீகன்ஸ் ஃபார்முலா இங்க நான் எடுத்துப்பேன். CA ஹோல் பவர் 3/4 அப்படின்னு வரும். டைவிஸ் ஃபார்முலா வந்து CA ஹோல் பவர் 2/3. இதுதான் இதுல வரும்னா நம்மளுடைய ஹைட்ராலஜி அதுல வரும். ஹைட்ராலஜி அதுல வரும். அங்க வந்து சொல்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இதுதான். ஒரு இங்கிலீஷ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு. அதை நான் இங்க சொல்றேன். ஓகே. அடுத்து 1636 பாருங்க. ஒரு ரிசர்வோட கெபாசிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? ஸ்டோரேஜ் கெபாசிட்டி ரிசர்வர் கெபாசிட்டி தான். ஓகே. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்வளவு தண்ணி வருது எவ்வளவு டிமாண்ட் இருக்கு அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. மைண்ட் வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு வந்து ஒரு ரிசர்வ் கெபாசிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்ஃப்ளோ அவைலபிள் அண்ட் டிமாண்ட்.
கவனிச்சுக்கோங்க. இன்ஃப்ளோ அவைலபிள் அண்ட் டிமாண்ட். அடுத்து வாட் ஆர் த டைமென்ஷன் ஆஃப் மேனிங் கிராப்டாஸ் கோஎஃபிஷியன்ட்? இது எதுக்குன்னா இந்த 1/n s பவர் 1/2 ஸ்மால் n ஹோல் பவர் 2/3 பவர் சொன்னா வெலாசிட்டி ஈக்குவல் மேனிங் கான்ஸ்டன்ட். இதுல மேனிங் கான்ஸ்டன்ட் கிராப்டாஸ் கோஎஃபிஷியன்ட் சொன்னா இதுதான். அப்ப இதோட யூனிட் என்ன சார் வரும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இந்த n கீழ கொண்டு வந்துருங்க. v கீழ கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன ஆயிரும்? n 1/v s பவர் 1/2 ஸ்மால் m ஹோல் பவர் 2/3 இப்படி வந்துரும். ஸ்லோப் ஹைட்ராலிக் மீட்டர் டிஸ்டன்ஸ் ஏரியா வெக்டர் மீட்டருக்கு எல்லாரும் போட்டோம்னா ஒரு யூனிட் வரும். என்ன யூனிட் வரும் சார் அப்படின்னா அதாவது ஃபைனல் அவுட்புட் எழுதுனேன் L ஹோல் பவர் மைனஸ் 1/3 அதுக்கடுத்து T அப்படிங்கிற ஒரு யூனிட் வரும். அப்ப இது எங்க இருக்கு பாருங்க. அதாவது L பவர் 1/2 T பவர் மைனஸ் 1 அப்படின்னு வந்துச்சுன்னா அது சிக்ஸ்ல வரும். நான் வரும்போது சொல்றேன் ஹைட்ராலிக்ஸ் மென்ஷன் பண்ணுவேன். ஹைட்ராலிக்ஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல மென்ஷன் பண்ணுவேன். இந்த இடத்துல மேனிங் ரெஃபரன்ஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸாம் கேட்டிருக்காங்க சார் இரிகேஷன்ல வரும். ஓகே சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். L ஹோல் பவர் மைனஸ் 1/3 T பவர் 1 இருக்கு அதை மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து நீங்க போட்டு கண்டுபிடிக்காமலும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே அடுத்தவங்க இப்ப எல்இசிஏ டோட்டல் லென்த் ஆஃப் த கேனால் இன் கிலோமீட்டர்ஸ் இது மாதிரியான விஷயம் தான் கேட்கலாம் சார். யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. இது மாதிரியான விஷயம் தான் கேட்டுருக்கலாம். P is the total perimeter of the lining in meter. The C is the cost of lining per square meter. The additional expenditure involved of lining is known. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா 1000 வந்து PLC அப்படின்னு வரும். அதுல Pங்கிறது பெரிமீட்டர் மத்த எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. Cங்கிறது காஸ்ட் ஆஃப் த லைனிங் per ஸ்கொயர் மீட்டர் எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது C. எங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அந்த கேனா வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து நம்ம லைனிங் கேட்கிறோம் அதை கிலோமீட்டர்ல மென்ஷன் பண்றது. அப்புறம் 1000 வந்து PLC தான் வரும். பாத்துக்கங்க நான் எப்படி மாத்தி வச்சிருக்கேன். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இங்க இருக்கு. அடுத்து 1000 வகுத்தல் வராது. 1000 இன்டு PLC தான் வரும். சார் வெயிட் வகுத்தல் வராது. ஓகேவா அவங்க போட்டிருக்காங்க. வேற ஆப்ஷன் எதுவுமே அதுக்கு ரிலேட்டடா இல்ல. ஏதாவது கரெக்டான ஆன்சர் தான் நீங்க படிக்கணும். புக்ல என்ன இருக்குன்னா 1000 இன்டு PLC இருக்கு. அதாவது ஒண்ணும் இல்லை சார் லென்த்துங்கும் போது என்ன வரும் ஜஸ்ட் வந்து இந்த 1000 ஏழு பெருக்கி போட்டு வச்சிருப்பான். ஓகே இன் மீட்டர் லென்த் வந்து மீட்டர் மட்டும் 1000 பெருக்கி போட்டு வச்சிருப்பான். பெரிமீட்டர் உங்களுக்கே தெரியும். பெரிமீட்டர் எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா பிஏ மென்ஷன் பண்ணுவோம். ஓகே டோட்டல் ஏரியா என்ன அப்படின்னா அதாவது இந்த பிஇடிஎல் அதாவது டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு 1000 L இன்டு பி. அதே டோட்டல் காஸ்ட் வேணும்னா இதோட ஏரியாவோட என்ன காஸ்ட் இருக்கோ அது பெருக்குனா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். அப்ப ஏரியா வந்து ஆல்ரெடி 1000 L இன்டு பி இருக்கு. இதோட காஸ்ட் வந்து சி வந்து பெருக்கணும். அப்ப என்ன வரும் 1000 இன்டு PLC வரும். சார் அந்த ஆப்ஷன் தப்பா கொடுத்துருக்காங்க சார். 1000 இன்டு PLC தான் கரெக்டான ஆன்சர். ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா சொல்றேன்? ஓகே அடுத்து the shape of the canal section as per canal consideration is அப்ப கெனடி வந்து டயக்ராம் வந்து கேரட் டயக்ராம் சொல்லுவோம். அதான் முன்னாடியே பார்த்துருக்கீங்க. இதுல எப்படி சேப் வந்து கன்செப்ட் பண்ணிருப்பாங்க ட்ரெடிஷனலா கன்செப்ட் பண்ணிருப்பாங்க. இந்த எக்ஸாம் கேட்டுருக்கான்னு நினைக்கிறேன். பாத்துக்கங்க இங்கே பார்த்த மாதிரி the shape of the channel section as per canal consideration is என்ன அப்படின்னா ட்ரெடிஷனல் செக்ஷன். கெனடி தியரியில ட்ரெடிஷனல் செக்ஷன் தான் கேனல் எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க. அப்ப டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஓகே அடுத்தவங்க 1239 சார். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிச் கேனால் இஸ் கால்ட் அஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். மேலே சொன்னேன் 3 சொல்லுவோம். கார்டர் கேனால், சைக்ளோ கேனால், ரிச் கேனால். இதுல வந்து ரிச் கேனால் வாட்டர் சிப் கேனால் சொல்லுவோம். இது வந்து அந்த கேனால் வந்து டாப்ல அமைஞ்சிருக்கும் உச்சியில. அப்புறம் 2 சைடு வந்து நமக்கு செங்குத்தா இறங்குற மாதிரி இருக்கும். அப்ப வந்து நமக்கு வந்து கிராஸ் லிமிட் ஒர்க்கிங் வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கும். அதே சயின்ஸ்ல சார் கான்ட்ரிபியூட் என்ன சொல்லும்போது ஒன்லி ஒரு சைடு தான் எலிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து ட்ரைனேஜ் வந்து நம்ம தான் அமைக்கணும். அப்ப வந்து கிராஸ் லிமிட் ஒர்க் வந்து மஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே வந்து உங்களுக்கு சைட்ஸ் ஒர்க் கேனால் கொடுக்கும்போது இதுல வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நேச்சுரல் ட்ரைனேஜ் அமைச்சிருவோம். அப்புறம் நம்ம கிராஸ் லிமிட் ஒர்க்குங்கிறது 50% தான் தேவைப்படும். 100% முழுவதும் தேவை அப்படின்னு சொல்ல முடியாது. நேச்சுரல் கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க் வந்து கொடுக்கறதுனால அப்படின்னு சொல்றேன். அப்ப இங்க ரிச் கேனால் தான் கேட்டிருக்காங்க. என்ன வரும் அப்படின்னா வாட்டர் சிப் கேனால். இதுல கேட்கவே அதிகப்படியான கொஸ்டின் கிராஸ் லிமிட் ஒர்க் வந்து
ரிச் கேனால குடுப்போமா, குடுக்க மாட்டோமா? குடுக்க மாட்டோம். 1 தான் குடுக்க மாட்டோம் இருக்கு. சைட் ஷோ கணக்கு கேனலுக்கு 50% அளவு குடுக்கணும் சில கண்டிஷனுக்கு. 50% அளவு குடுக்க மாட்டோம். முழுவதும் 100% குடுக்க மாட்டோம்னா ரிச் கேனல் தான். அப்ப வாட்டர் ஸ்லிப் கேனால். சீரிஸ் ரெஃபரன்ஸ். ஓகே. 1240 பாருங்க. இஃப் தி சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ எஸ்இஆர் ஓட வேல்யூ தான் குடுத்திருக்காங்க. நேத்து தான் சொன்னேன். லோனா 0 to 10க்குள்ள இருக்கும். அப்பப்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் நீங்க. அதுக்கடுத்து 10 to எதுக்குள்ள வரையணும்? சரி 14 to சரி 10 to 18. 10 to 18. 18 to 24ஆ? 24க்கு மேல. 26. 26. ஓகே. அப்ப லோ, மீடியம், ஹை, வெரி ஹை. அடிக்கடி எழுதுறதுதான் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்கு இரிகேஷன்ல அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அப்ப இந்த நான் ஃபார்முலா கொடுத்துருப்பேன். NA பிளஸ் ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் CA பிளஸ் 2 பிளஸ் எழுதனா 2 பிளஸ் மீ2 பிளஸ் SCR SCRங்கிறது சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவோம். அவன் என்ன கொடுத்துருக்கான்? வாட்டர் இஸ் 11 கொடுத்துருக்கான். 11னா எதுல இருக்கும்? 10 to 18னா எங்கே இருக்கு? மீடியம் க்ளோ. அப்ப நமக்கு இங்க என்ன ஆன்சர் வரும்? என்ன சார் வரும் நமக்கு? Option B. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் B is the correct answer. Medium sodium water. B is the correct answer. அடுத்து 1841 பாருங்க. என்ன கொடுத்துருக்குன்னா as per 10430 1982 the life of the canal for concrete lining is assumed to be. அப்ப வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப கிளாஸ் வந்து 5.1.3.1ல கொடுத்துருப்பாங்க. பாத்துக்கோங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ஒரு வாட்டர் டேங்க் டிசைன் பண்றதுக்கு 30 வருஷம். இது பேசிக்கா தெரியும் உங்களுக்கு. அதே வந்து நம்ம கேனால் வந்து காங்கிரீட் லைனிங் கொடுக்க போறோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேனால் லைனிங் வந்து நீங்க காங்கிரீட் யூஸ் பண்றீங்களா, பிரிட்டிலா டைல் யூஸ் பண்றீங்களா, இல்ல ஸ்டோன் வந்து பிச்சர் பண்றீங்களா அப்படின்னு கொடுத்துட்டு 60 வருஷம் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எடுத்து பாத்துக்கிடுங்க கோடு புக்ல. அப்ப அஸ் பர் கோடு புக் படி த லைஃப் ஆஃப் த கேனால் காங்கிரீட் லைனிங் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 60 வருஷம் இருக்கும். வாட்டர் டேங்கோட டிசைன் எவ்வளவு இருக்கும்? டிசைனா வாட்டர் டேங்க் அதையும் போட்டுக்கோங்க. அதே கீழே கொடுத்துருப்போம் அப்படின்னு அதே கோடு புக்ல இருக்கல. அப்ப வாட்டர் டேங்கோட இது எவ்வளவு அப்படின்னா 30 வருஷம். ஓகே. அப்ப இது வந்து பிஎஸ் கரெக்ட் ஆன்சர் சார். இம்பார்ட்டன்ட் கேனல் லைனிங் வந்து 60 வருஷம். அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் செக்ஷன் வந்து ஒன்றுல கொடுத்துட்டாங்க லிஸ்ட்ல. லிஸ்ட் 2ல வந்து டைப் ஆஃப் கண்ட்ரோல் செக்ஷன் கொடுத்துட்டாங்க. பாருங்க இதுல ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஆஃப் டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்கு. டிஸ்சார்ஜை கண்ட்ரோல் பண்றது என்னன்னா அவுட்லெட். இப்ப அவுட்லெட் பேட்டர் பத்தி பேசுவோம்ல, அந்த உங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டுக்கு முன்னாடி வாட்டர் போஸ்ட் கிராஸ் பண்ணி என்ட்ரு ஆனவொடனே இருக்கக்கூடியதான் அவுட்லெட் பேட்டர்னு சொல்லிட்டோம். அப்ப கண்ட்ரோல் ஆஃப் டிஸ்சார்ஜ்னாவே கேனல் அவுட்லெட்ஸ் எங்க இருக்கு? டில இருக்கு பாரு. கேனல் அவுட்லெட்ஸ் இங்க இருக்கு. அப்ப இங்க 1 இதுக்கு பிக்கு 4. அதே கண்ட்ரோல் ஆஃப் பெட் கிரேட் நான் முதல்ல சொன்னேன். பெட் கிரேட பத்தி பேசாம என்ன சொன்னேன்? அப்ஸ்ட்ரீம் இருந்து டவுன்ஸ்ட்ரீம் பத்தி பேசாம என்ன சொன்னேன்? முதல்ல சொன்னேன் கேனல் எஸ்கேப் கேனல் ட்ராப் பத்தி பேசும்போது அப்ஸ்ட்ரீம் இருந்து டவுன்ஸ்ட்ரீம் அந்த பெட் கிரேட பத்தி பேசினா என்ன வரும்? கேனல் ட்ராப். ஓகேவா? கேனல் ட்ராப். சார் நம்ம சொல்லிருப்பேன் சார், எக்ஸஸ் வாட்டரை வெளில கொடுக்கும்போது கேனல் எஸ்கேப், அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் பத்தி பேசினா கேனல் ட்ராப். அதே வந்து மெயின் கேனல் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இதை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன சொன்னேன்? கேனல் சார் சிடி எஸ்கலேட்டர். அதே நம்ம ஹெட் டைவர்ஷன் பண்ணி இம்ப்ரூவ் தண்ணி கொண்டு வந்துட்டோம். நம்ம ரிவர்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் வந்து ரிமூவ் பண்றது சீல்டு எஜெக்டர்னு சொல்லுவோம். அதே வந்து பர் லிட்டர் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சீல்டு இருக்கு அப்படின்னு பேசுறது சீல்டு சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் சார். இதெல்லாம் சொல்லியிருப்பேன் இங்கே. அப்ப இதுக்கு 2. அப்ப வந்து என்ன கியூக்கு 1. கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ரீ சப்ளை லெவல். கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ரீ சப்ளை லெவல்னா கண்ணை மூடி அடிக்கலாம். அதாவது ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணியை வந்து உபரியா இருந்ததுன்னா வெளில அனுப்பும். அப்ப ஃப்ரீ சப்ளை லெவல் ஒரே லிமிட் வச்சுட்டே இருக்கும். அப்ப உபரி தண்ணியை வந்து வெளில அனுப்பிட்டு ஃப்ரீ சப்ளை லெவல் ஒரே மாதிரி வச்சுக்கிறது என்ன சொல்லுவோம்? கேனால் எஸ்கேப்.
நான் சொன்னேன்ல சார், ஓவர்ஃப்ளோ வந்து கரெக்ட்டா ரெடி ஒரு கேனால்ல 4 மீட்டர் டெப்த்துக்கு தான் தண்ணி போக முடியும் அப்டின்னா, அதுக்கு மேல வரக்கூடிய அதுதான் 4 மீட்டர் தான் அது ஃபுல்லி சப்ளை லெவல். ஃபுல்லா போகக்கூடிய லெவல். அதுக்கு மேல வரக்கூடிய தண்ணீனா எப்படி இருக்கும் அப்டின்னா, அங்கனக்கெல்லாம் கேனால் எஸ்கேப் குடுத்துருப்பாங்க. அதுவே வந்து அங்க சைடுல ஓடிரும். கிளியர்? புரியுதா நான் சொன்னேன்? அப்ப 6க்கு 3. ஃபுல்லி சப்ளை லெவல கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி. கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ளோ டெப்த். ஃப்ளோ டெப்த்னா ஆத்துல போகக்கூடிய தண்ணியோட வேகத்த வந்து கண்ட்ரோல் பண்றதுன்னா, கேனால் ரெகுலேட்டர் வந்து குடுக்குறாங்க. அதான் குடுக்குறோம்ல. மார்ஜினல் இம்பாக்ட் மேட். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வர்ஷனா வந்து நெறைய குடுப்பாங்க. ஓகேவா? டைப் குடுப்பாங்க. அ கிரேயான்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அ அப்படின்னு நெறைய இது ஸ்ட்ரக்சர் வந்து குடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ரெகுலர் ட்ரெய்னிங் ஒர்க்லாம் நான் குடுப்பேன். அது எல்லாமே எதுல வரும்னா, கேனால் ரெகுலேட்டர் கேனால் ரெகுலேட்டர் அது கிராஸ் ட்ரெய்னிங் ஒர்க் கிராஸ் ட்ரெய்னிங்ன்னு வராது. ரிவர் ட்ரெய்னிங் ஒர்க்ன்னு வரும். அப்ப இதுக்கு வந்து 3, 4. அப்ப வந்து ஆல்ரெடி நீங்க 2 குடுத்துருக்கீங்க. அப்ப அடுத்த எஸ்ஸுக்கு எது சார் வரும் அப்டின்னா 3 வரும். அப்ப 4, 1, 2, 3. 4, 1, 2, 3. 4, 1, 2, 3. ஆப்ஷன் ஏ சார் கரெக்ட். நல்லா கவனமா இருக்கணும். கண்ட்ரோல் ஆஃப் டிஸ்சார்ஜ்னாவே அவுட்லெட் பேட்டர் பத்தி தான் பேசுவாங்க. பெட்ல கண்ட்ரோல் பண்றோம். அப்ஸ்ட்ரீம், டவுன்ஸ்ட்ரீம் ஃப்ளூயிட்ஸ்னா கேனால் ட்ராபோசிட்டிஸ் தான். ஃபுல்லி சப்ளை லெவல வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்டின்னா கண்டிப்பா கேனால் எஸ்கேப் தான். கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ளோ டெப்த் அப்டின்னா ரிவர் ட்ரெய்னிங் ஒர்க்ல வரக்கூடிய எல்லா ஃபேக்டரும் குடுத்துருக்கணும். ஆல்ரெடி பொதுவா கேனால் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபுல்லி சப்ளை ஆஃப் கேனால் அட் ஈச் ஹெட் வித் ரெஸ்பெக்ட் டு பேரண்ட் சேனல் இஸ் கெப்ட்னு குடுத்துருக்கு. அப்ப ஃபுல்லி சப்ளை வந்து பேரண்ட் சேனல்ல இருந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப வந்து எழுதிக்கிறங்க 15 சென்டிமீட்டர் லோவரா இருக்கும். ஃபுல்லி சப்ளைல. ஓகே எழுதிக்கங்க சார். ம் எவ்வளவுப்பா? 15 சென்டிமீட்டர் லோவர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து சில்ட் எஸ்கலேட்டர் ஆர் ப்ரொவைடட். உங்களுக்கே தெரியும். சீட் எக்ஸ்க்ளூடர் அதுக்கடுத்து எது சொன்னேன் அப்படின்னா சீட் எஜெக்டர் அப்படின்னு சொன்னேன். அப்ப சீட் எக்ஸ்க்ளூடர் எங்கே ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா எங்கே ப்ரொவைட் பண்ணுவோம் நம்மளுடைய கேனாலோட எங்க சார் இருக்கீங்க ஹெட் ரெகுலேட்டர்ல கொடுப்போம். அதாவது ஹெட்லயே கொடுத்துருவோம். ஹெட்ராவது தண்ணி ஹெட்ராகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். அப்ப எங்க வரும் நியர் த கேனால் ஹெட் ரெகுலேட்டர். அது சீட் எக்ஸ்க்ளூடர் அப்படின்னா நியர் த கேனால் ஹெட் ரெகுலேட்டர். ஹெட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம் சில்ட் அப்படிங்கிறதுக்கு. அப்ப ஏ சார் கரெக்ட் ஆன்சர். அதே மத்த ஆப்ஷன் பாருங்க. நியர் த அப்ளெக்ஸ் பத்தி பேசிருக்காங்க கண்டிப்பா இல்ல. ஸ்பீட்ல பத்தி பேசுங்க கண்டிப்பா இல்ல. லோவஸ்ட் போர்ஷன் ஆஃப் த டேம் அது அது கண்டிப்பா இல்ல. ஓகேவா? அப்ப ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். நான் சொல்லுங்க. அந்த ஹெட் ஆஃப் த போர்ஷன்ல கேனல் என்டர் ஆகும்போது குடுத்துருவாங்க. தலைப்பகுதின்னு சொல்றாங்கல்ல. தலைப்பகுதியிலே குடுத்துருவாங்க. அடுத்து அதே கேனல் என்டர் ஆனதுக்கு அப்புறம் குடுக்குறாங்கன்னா சீட் எஜெக்டர் அத பாத்துக்கங்க. An outlet which maintain a constant discharge irrespective of fluctuation in the water level of the supply channel is known as குடுத்துருக்காங்க. அப்ப which of the following canal outlet maintains a constant discharge ன்னு குடுத்துருப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்றேன். அப்படியே வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் அப்படியே. ஓகே. லாஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கொஸ்டின் நம்பர் 1245 பாருங்க. அதாவது which of the following canal outlet maintain a constant discharge ன்னு குடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்து இன்னொரு அதே கொஸ்டின் இன்னொரு இடத்துல கேட்டிருக்காங்க. An outlet which maintain a constant discharge irrespective of fluctuation in the water level of the supply channel or water course அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது எதை குறிக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிட் மாடல் அதான் குறிக்கும். அப்ப கேனல் அவுட்லெட்ல மெயின்டைன் ஆகக்கூடிய கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ். அப்ப கேனல் அவுட்லெட்னா என்ன சார் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இங்க இருக்கு. இது வர படம் வச்சுனா அதுல இருந்து மெயின் கேனல், மெயின்ல இருந்து சப்மெயின், சப்மெயின்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டரி, டிஸ்ட்ரிபியூட்டர்லயே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டரி இது வந்து மெயின் டிஸ்ட்ரிபியூட்டரி. அதுல இருந்து பிரிக்கக்கூடிய தான் இது மெயின், இது வந்து மைனர் டிஸ்ட்ரிபியூட்டரி. அந்த மைனர் டிஸ்ட்ரிபியூட்டரில இருந்து நல்லா கவனிங்க. மைனர் டிஸ்ட்ரிபியூட்டரில இருந்து உள்ளுக்குள்ள வரப்போகுது. அப்ப இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடியதான் வாட்டர் கோர்ஸ். வாட்டர் கோர்ஸ். அதுக்கடுத்து இதான் அவுட்லெட். அதுக்கடுத்து அவுட்லெட், அதுக்கடுத்து இங்க தான் ஃபீல்டு. ஓகேவா? இந்த இடத்துல வாட்டர் கோர்ஸ் கிராஸ் பண்ணி இங்க வருதுல,
இந்த இதுல இருக்குல்ல, இங்க வரக்கூடிய டிஸ்சார்ஜோட கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ் லெவல பத்தி பேசுறது அப்படிதான் என்ன சொல்றாங்க? அவுட்லெட் ஃபேக்டர்ன்னு சொல்லுவாங்க. கேனல் அவுட்லெட்ன்னு சொல்லுவாங்க. அப்ப கேனல் அவுட்லெட் என்ன அப்படின்னா, ரிஜிட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ் மெயின்டெயின் பண்ணக்கூடிய இந்த இததான் என்ன சொல்லுவாங்க? கேனல் அவுட்லெட்ட தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரிஜிட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் சி சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அந்த ரிஜிட் மாடல் வந்து பிராக்டிகலா சாத்தியம்னா உங்களுக்கே தெரியும். எப்படி கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ் வரும்? இப்போ வந்து நீங்க ஆ ஒரு வயலுக்கு தண்ணி கொண்டு வரணும். நீங்க வந்து ஒரு குளத்திலேயே தண்ணி கொண்டு வரீங்க. இப்ப போர்வெல் போட்டாங்க. நான் சொல்றேன். அப்ப ஒரு லேக் இருக்கு. அங்கேயே தண்ணி கொண்டு வர போறீங்கன்னா, பல தூரத்துக்கு அப்புறம் தான் உங்க வயல் இருக்கு. அப்ப அங்கேருந்து வரும்போது எவ்வளவு லாஸஸ் ஏற்படும்? அது பாசிபிள் கம்மி தான். ஆனா இங்க கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ வந்து கேனல் அவுட்லெட்ல மெயின்டெயின் பண்றோம்னா, அதுக்கான நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிஜிட் மாடல். அப்ப இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஏன் சில இடத்துல வந்து ஆர்ன்னு குடுத்து நோட்டே குடுத்துருக்காங்கன்னா, அந்த கொஸ்டினே எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட். இப்படியும் கேட்டிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இல்ல சென்சிட்டிவிட்டி என்ன பத்தி கேட்டிருப்பாங்க. அது கீழ குடுத்துருப்பேன். ஃப்ளெக்சிபிலிட்டி, சென்சிட்டிவிட்டிலாம் வச்சு த ரிஜிட் மாடல், ஃப்ளெக்சிபிலிட்டி, சென்சிட்டிவிட்டி. இந்த கான்செப்ட் ஓரியன்டா ஒரு கொஸ்டின் குழப்பி குழப்பி கேட்டுட்டே இருப்பாங்க. அதுல ரிஜிட் மாடல் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். என்னது? அதாவது உங்களுடைய கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ கேன் அண்ட் அவுட்லெட்ல மெயின்டெயின் பண்றது தான் ரிஜிட் மாடல்னு சொல்லியிருக்கேன். இப்ப அதுக்கடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி, சென்சிட்டிவிட்டி கீழ குடுத்துருக்கேன். அங்க கொஞ்சம் தூரம் கழிச்சு வரும். அப்ப அத பத்தி பாத்துக்கலாம். ஓகே. அடுத்து ஆய் மேல குடுத்தாச்சு தானே? குடுத்தாச்சு. ஓகே. 1246 பாருங்க. என்ன குடுத்துருக்கான் அப்படின்னா, வெர்டிகல் டிராப் வந்து வெர்டிகல் டிராப் பார் இஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபார் எ ஹைட் அப்படின்னு குடுத்துருக்கான். அதாவது 1.5 மீட்டர் அளவுக்கு குடுக்கணும். அப்ப 1.5 மீட்டர் அளவுக்கு குடுக்கணும். இது வெர்டிகல் டிராப் பார். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜஸ்ட் பாத்துக்கிடுங்க. இதெல்லாம் ரொம்ப இன்டெப்தா போயிற வேண்டாம். இது எங்கே குடுப்பான்னா, சாரதா பார். உங்களுக்கு எங்க இருக்கீங்க இரிகேஷன் நடத்தப்ப உங்களுக்கு நெறைய பால் குடுத்துருக்கு. நான் கூட பிராக்டிகலா சொல்றேன். இது வந்து வெர்டிகல் டிராப் பால் மேக்ஸிமம் எங்க குடுத்திருப்பான்னா, சாரதா பார்ல குடுத்திருப்பான். ஓஜி பால், சாரதா பால் அப்படின்னு நெறைய இருக்கு. அதுல வந்து சாரதா பார்ல குடுத்திருப்பான். மேக்ஸிமம் வந்து நீங்க நான் எங்க இதுல நான் சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து இந்த 4 கண்டிஷன் 3 இதுலயும் பாத்துக்கிடுங்க. சப்போஸ் கேட்டால் எழுதிக்கிறீங்களா? ஓஜி பால் நெறைய இருக்கு. ட்ரெப்சல் நாச் பால், வெல் டைப் பாலு, சாரதா டைப் பாலு, ஸ்ட்ரெயிட் கிளாஸ் பாலு. அப்புறம் வந்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, மாண்டேகி டைப் பாலு, ஆ இங்கிலீஷ் பால் அப்படின்னு நெறைய இருக்கு. அதுல நீங்க எக்ஸாம் பாயிண்டர் வந்து ஓஜி பால் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஓஜி பால்னா என்ன இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆ நம்மளுடைய அப்ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அதுலேருந்து தண்ணி வந்து கீழ வந்து அப்படியே வர்றது. ஹையர் வெலாசிட்டில வந்து எரோஷன கிரியேட் பண்ணும் கீழ. அதான் ஓஜி பால்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிசர்வேயர் எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க தான் தண்ணி இருக்க போகுது. இங்கேருந்து இப்படி வரும்போது அப்ஸ்ட்ரீம் சைடு, இங்கே டவுன்ஸ்ட்ரீம் சைடு. இப்படி போகும்போது, இது வந்து என்னன்னா, ஹை ஸ்பீட்ல வந்து இப்படி பட்டுட்டு போகும்போது, எரோஷன் இருக்கிறது வரும். அப்ப அப்ஸ்ட்ரீம் டு டவுன்ஸ்ட்ரீம் அப்படி இருந்துச்சுன்னா ஓஜி பால் தான். அதே வந்து சாரதா டைப் பால். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க அத. சாரதா டைப் பால். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரைஸ்டு கிரஸ்ட் பால் வந்து குடுத்திருப்பாங்க. அப்ப வந்து வெர்டிகல் பேக் கிரியேட் ஆகும். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு ரைஸ்டு கிரஸ்ட் குடுத்திருப்பாங்க. ஒரு ரைஸ்டு கிரஸ்ட் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? இப்படியே கட்ட மாரி கட்டியிருப்பான். தண்ணி அப்படியே வரும். இங்கேருந்து வரும். இங்கேருந்து இப்படி கிளம்பி வரும். வந்து இப்படி வந்துட்டு இப்படி வடியும். ஓகேவா? இத என்ன சொல்லுவாங்க? சாரதா கிறிஸ்டபால்ன்னு சொல்லுவோம். அப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா, இருக்கிறதுல ரொம்ப எக்கனாமிக்கல் இதான். சிம்பிள் டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். அப்ப எக்கனாமிக்கல் இருக்கிறது இதான். சாரதா பால் தான். எக்கனாமிக்கல் சிம்பிள் டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து. அப்ப இது வந்து பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வெர்டிகல் டிராப் ஆகி சாட்டிஸ்ஃபைங் பார் தான் ஹைட் அப் டு 1.5 மீட்டர் குடுத்துருக்கேன். இத பார்த்துக்கங்க. இதெல்லாம் லைட்டா பார்த்துக்கங்க. கோச்சி பால், சாரதா பால். வேணா கூட அடிஷனலா 100 பாலோட சேர்த்துக்கலாம். ஏன் பிரச்சனை? அதையும் குடுத்துர்றேன். சப்போஸ் கேட்டேன்னா, இத தவிர்த்து வெளில போகாது கொஸ்டின். இங்கிலீஷ் பால்ன்னு சொல்லுவாங்க. பப்பிள் பால்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நோ நேம் இருக்கு. பப்பிள்ன்னு சொல்லுவாங்க.
சில இடத்துல இன்க்ரீஸ் பால் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எக்ஸாம் பாயிண்ட் கீ டைப் என்ன அப்படின்னா ஆம், ஒரு ஒரு எப்படி சொல்லலாம் பப்புள் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஒரு பப்புள் பிளாட்ஃபார்ம் வந்து திட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த தண்ணி போகக்கூடிய பிளேசஸ்ல பப்புள் பிளாட்ஃபார்ம் ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அதோட இது வந்து ஒரு கட்ட மாதிரி தான் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் கைட் இருக்கும் இந்த பப்புள் பிளாட்ஃபார்ம். ஓகே. அப்ப இந்த 1.5 கைட்லேயே என்னன்னா வாட்டர் வந்து ஃபால் ஆகும், ட்ராப் ஆகும். இந்த இடத்துக்கான கிட்டத்தட்ட இதான் வெர்டிகல் ட்ராப் ஆல் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஆனா இங்க இது மென்ஷன் பண்ணல. அதனால தான் நான் வந்து சாரதா பாடல்ல வந்து இது வரும் அப்படின்னு நான் கொடுத்துட்டு போயிட்டேன். அப்ப சாரதா பாடல்ல இருக்கக்கூடிய இதுதான் என்னன்னா 1.5 மீட்டர் இருக்கும். அது த்ரூ அந்த லென்த்துக்குமே இருக்கும். அந்த இங்க தண்ணி வரக்கூடிய ஆரம் இந்த பாத்து இருக்க வாய்க்கால் அப்படின்னா இங்க இருந்து அந்த செய்தி போகிற வரையும் இருக்கு. இது வந்து நடுவுல திட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க. இதுலயும் 1.5 மீட்டர் ரைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா நடுவுல வந்து சின்ன திட்டா இருக்கும். அதனால இதுக்கு வராது. புக்ல மென்ஷன் பண்ணும்போது விட வெர்டிகல் ட்ராப்பால வந்து இதுதான் மென்ஷன் பண்ணி 1.5 மீட்டர் கொடுத்துருப்பான். அது அப்ப இங்க என்ன சார் வரும் அப்படின்னா இங்கேயே தண்ணி வந்து அப்படி வடிச்சு போற மாதிரி இருக்கும். நடுவுல வந்து ஒரு பப்புள் பிளேட் வந்து கொடுத்துருப்பான். பிளாட்ஃபார்ம் கொடுத்துருப்பான். அப்போ ஒரு ஒரு நடுவுல ஒரு திட்டு மாதிரி கொடுத்துருக்கான்னு மென்ஷன் பண்ணிட்டா இங்கிலீஷ் பால் வரும். அப்படி சாதா டைப்பால கேட்க போனா என்ன கேட்கலாம் அப்படின்னா ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு அணை வந்து கட்டியிருப்பாங்க. தண்ணி அதுல வந்து தேங்கி வந்து வரும் ட்ராப் ஆகும். அந்த வெர்டிகல் ட்ராப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 1.5 மீட்டர் ஹைட் வந்து இருக்கும். அதே ஓஜி பால்னா அப்ஸ்ட்ரீம்ல இருந்து டவுன் ஸ்ட்ரீம் நோக்கி போற மாதிரி இப்படி செங்குத்தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு பெட் வந்து டீ அமைச்சிருப்பாங்க. அது வந்து ஓஜி பால் வரும். கேட்டானா மொத்தம் இந்த 3 வகையான ஃபார்முலா தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. கேட்டால் இதுக்கு தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. மத்தத நீங்க அதை வந்து போட்டு குழப்பிக்க வேண்டியது மைண்ட். சார் கிளியர் புரியுதான்னு சொல்றேன். ஓகே தானே சார்? சரி. ஓகே. அது ஃப்ளெக்சிபிலிட்டி ஒண்ணு கேட்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி என்ன சார் அப்படின்னா அதாவது உங்களுக்கு டிஸ்சார்ஜ் வந்து எந்த அளவுக்கு ரேட் ஆஃப் சேஞ்சஸ் நடக்குது. அதுக்கும் அதாவது எப்படி கேட்பான்னா, த ரேஷியோ ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் த அவுட்லெட். அவுட்லெட்ல எந்த அளவுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்சார்ஜ் இருக்கு. அதுக்கும் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர். அப்ப இப்ப மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டரி அதுலேருந்து மைனர் டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொன்னா இது வந்து மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டரி அதுலேருந்து மைனர் டிஸ்ட்ரிபியூட்டரி சொன்னா அப்ப இந்த இடத்துல டிஸ்சார்ஜ் எங்க இருக்கு டேட்டா சேஞ்சஸ் எப்படி மாறிட்டே இருக்கு அதுக்கும் அதுக்குள்ள இந்த அவுட்லெட் வாட்டர் கோர்ஸ் கொடுத்துருவோம் அதுல இருந்து இதான் அவுட்லெட்னு சொன்னேன் அதுக்கு அடுத்து ஃபீல்டு வந்துருன்னு சொன்னேன் இந்த அவுட்லெட்ல இந்த அளவுக்கு டேட்டா சேஞ்சஸ் டிஸ்சார்ஜ் நடந்துட்டு அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த அவுட்லெட் சின்னது அப்ப அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் எப்படி சொல்லுவோம்னா ஸ்மால் டி கியூ கியூ வரும் டிஸ்ட்ரிபியூட்டரின்னு சொல்லக்கூடிய இது வந்து பெருசு அப்ப கேபிட்டல் டி கியூ அப்ப இது பார்லர் பிளெக்சிபிலிட்டி எப்படி ஈக்குவல் என்ன எழுதலாம் அப்படின்னா மேல ஸ்மால் டி கியூ போட்டு கீழே கேபிட்டல் டி கேபிட்டல் கியூ அப்படின்னு போடலாம் அப்ப இது போது நமக்கு என்ன தெரியுதுன்னா அவுட்லெட்ல ரேட் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் டிசார்ஜ் என்ன இருக்குங்கிறத மேல போட்டுறோம் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லக்கூடிய மைனர் டிஸ்ட்ரிபியூட்டர்ல எவ்வளவு ரேட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்குங்கிறத கீழே போட்டுரும் சரி கீழே போட்டுரும் இதான் என்ன சொல்லுவாங்கன்னா பிளெக்சிபிலிட்டிக்கான டெபினேஷன் இந்த ஃபார்முலா கொடுத்தாலும் இதை பார்த்து வச்சுக்கிறது அப்ப இதையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் பாத்துக்கிறது ஓகே அடுத்து அடுத்தது இருக்குங்க அப்ப இதுக்கு வந்து 1.5 மீட்டர் இருக்கும் அப்ப இந்த வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிளெக்சிபிலிட்டிங்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரை பத்தி ஒரு கொஸ்டின் ஏரியா சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து ஜஸ்ட் கேட்கலாம் கேட்டா இது பண்ணிடுறாங்க ஓஜி ஃபால் இங்கிலீஷ் ஃபால் சாரதா டைப் ஃபால் அது கொடுத்துருக்கு டிப்ளெக்ஸன் கிரையான் என் ரிவர் இஸ் கொடுத்துட்டான் இந்த ரிவர் ட்ரைனிங் ஒர்க்ல கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கிரையான்ஸ்ல வந்து உங்களுக்கு ரீஃபில்லிங் கிரையான் அட்ராக்டிவ் கிரையான் டி சேப் கிரையான் அதுக்கடுத்து காக்கி கிரையான் அப்படின்ட்டு இருக்கு அதுல வந்து இந்த நான் சொன்ன அட்ராக்டிங்னா 60 டு 80 டிகிரி வரையும் ட்ரிப்ளெக்டா வளைச்சு கொடுத்துருப்பாங்க அதே டவுன் சைடு ரீஃபிலிங் கிரியான்றது 10 டு 30 டிகிரி வரையும் வளைச்சு கொடுத்துருப்பாங்க அதே டி சேப் இருக்குது டி சேப்பா பர்பண்டிகுலர் 90 டிகிரி நின்றுட்டு இருக்கும் அதே வந்து காக்கி சேப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு கருவுடா இருக்கும் எண்ணில வந்து கருவுடா இருக்கும் ஓகே அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அப்ப என்ன கொடுத்துருக்காங்க டிப்ளெக்டிங் கிரையான்ஸ் இனி ரிவர் ஈஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப என்ன வரும் அப்படின்னா அந்த ரிவர் பேங்குக்கு பர்பண்டிகுலரா இருக்கும் ஓகேவா அப்ப டிப்ளெட்டிங் கிரையான் இனி ரிவர் ஈஸ் அப்படின்னா எழுதிக்கிறீங்க
பர்பெண்டிகுலர் டு த பேங்க் இந்த இருக்கு பாருங்க. இங்க வந்து ரிவரை தான் பேங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகே, பர்பெண்டிகுலர் டு த ரிவர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே வந்து அட்ராக்டிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ரையான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 60 டிகிரி டு 80 டிகிரி வரையும் வளைச்சு கொடுத்துருப்பாங்க. இன்க்ளைண்டா இருக்கும் டவுன் ஸ்டைல், டவுன் ஸ்ட்ரீம்ல இன்க்ளைண்டா வளைச்சிருக்கும். வளைச்சுன்னா கருவுன்னு வந்துடும். இன்க்ளைண்டா கீழே வந்து டவுன் ஸ்டைல இருக்கும். இது ஒண்ணு. அதே வந்து ரீஃபில்லிங் கிரையான்ங்கிறது எவ்வளவு சார் அப்படின்னா 10 டிகிரி டு 30 டிகிரி வரையும் வளைச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதை பார்த்துக்கிறது. டி ஷேப்புங்கிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே வார்த்தைகளே இருக்கு. காக்கி ஷேப், டி ஷேப் தான் அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன வரும் அப்படின்னா இதுக்கு வந்து சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவன் பொதுவா தான் கேட்டிருக்கான், மென்ஷன் பண்ணல எதையுமே. அடுத்து அடுத்து பாருங்க சார். இதுக்கு ஆப்ஷன் வந்து சி கொடுத்தாச்சு. ஓகே. ஏ ரீஃபில்லிங் கிரையான் இப்பதான் மேல சொன்னேன். ஓகே, ரீஃபில்லிங் கிரையான் என்ன இருக்கும்? 10 டு 30 டிகிரி வரையும் இருக்குன்னு சொன்னேன். அடுத்து பாருங்க, அடுத்தே அதான் கொடுத்துருக்கு. அப்ப என்ன வரும் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய இங்க இருந்து மென்ஷன் பண்ணிட்டு பாருங்க. அதாவது அட்ராக்ட்ங்கிறது டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கும். ரீஃபில்ங்கிறது இங்க அப் ஸ்ட்ரீம்ல இருக்கும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய கீவேர்டு. ஓகேவா? அட்ராக்டிவ் வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல 60 டிகிரி. ரீஃபில்லிங் கிரையான்ங்கிறது அப் ஸ்ட்ரீம்ல 10 டு 30 டிகிரி. அதுக்குள்ள இருக்கு. இங்க பாருங்க, ரீஃபில்லிங் கிரையான்ஸ் இன் எ வாட்டர். அப்ப 30 டிகிரி 10 டு 30 டிகிரி நமக்கு தெரிஞ்சு போச்சு. அது பிரச்சனை இல்லை நமக்கு. அதுக்கு அடுத்து அப்ஸ்ட்ரீமா டவுன் ஸ்ட்ரீமா அதுதான் அடுத்த விஷயம். அப்ப நமக்கு என்ன இருக்கு? இப்பதான் சொன்னேன். நமக்கு வந்து அப்ஸ்ட்ரீம் பாத்துக்கிடுங்க. அப்ப அப்ஸ்ட்ரீம். அப்ப டுவர்ட்ஸ் அப்ஸ்ட்ரீம் இன்க்ளைண்டா இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா? ம். Yes, sir. ஓகே. அடுத்தது படம் வரைவா? எப்படி இருக்கு கிரையான்ஸ்? இதுதான் கொடுத்துருக்கேன். அப்ஸ்ட்ரீம்ல இப்படி மேலாப்ல எழுதுன மாதிரி இருக்கும். 10 டிகிரி டு 30 டிகிரி வரையும் லைட்டா பார்த்து வச்சுக்கிறேங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்கலாம். இந்த இடத்துல தான் சில்டிங் வந்து படிக்கும். தண்ணி அப்படியே இதை வந்து மோதிட்டு தேங்கிட்டு போகும்போது ஏன்னா வர்ற சில்ட்னா இங்க படிச்சிடும். ஸ்வீட் இங்க இருக்கு. மூட தேவையில்லை. அடுத்து அப்ப உங்களுக்கு வந்து கிரேயான்ஸ் எழுதி கொடுத்தாங்கன்னா மாத்தி மாத்தி கிரேயான்ஸ் எழுதி கேட்டுட்டு இருக்கான். இனிமே வந்து நீங்க தப்பே பண்ண வாய்ப்பு இல்லை. கேட்டா ஒண்ணு அது எப்படி டிப்ளெக்டா இருக்கான்? ரிவர்ல பர்பண்டிகுலரா கொடுத்துருப்போம். அதே வந்து உங்களுக்கு மென்ஷன் பர்டிகுலர் ரீப்ளிங் கொடுத்துட்டான் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம்ல 60 டிகிரி. அதே வந்து உங்களுக்கு ரீஃபிலிங் கொடுத்துட்டான் அப்படின்னா அப்ஸ்ட்ரீம்ல 10 டு 30 டிகிரி. இனிமே நீங்க தப்பு பண்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுட்டே இருப்பான் ஒரு சில நேரம். அடுத்து பாருங்க, இந்த அட்ஜஸ்டபிள் ப்ரொபஷனல் மாடல் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப அட்ஜஸ்டபிள் வந்துட்டு செமி மாடுலர் அவுட்லைன் தான் வரும். ஓகே, அட்ஜஸ்டபிள் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய. அப்ப அட்ஜஸ்டபிள் ப்ரொபஷனல் மாடல் இஸ் செமி மாடுலர் டைப். அதாவது செமி மாடுலர் அவுட்லைன் சொல்றாங்க. இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 1250 கிரஸ்ட் லெவல் இஸ் கெப்ட் லோ வித் த லார்ஜ் கேட் இந்த இந்த ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கேட் வந்து மேல கொடுத்துருக்கோம்ல, அதுல கிரஸ்ட் லெவல் இஸ் கெப்ட் லோன்னு கொடுத்துட்டாங்க. லார்ஜ் கேட் ரொம்ப லோ வந்து கிரஸ்ட் லெவல் வந்து கொடுத்துருக்கு. இங்க இருந்து கிரஸ்ட் லெவல் தான் என்ன அப்படின்னா அதோட டாப் சர்ஃபேஸ்னு அர்த்தம். அது செக்ஷரோட. அப்ப அந்த அணையோட டாப் சர்ஃபேஸே கேட்டோட லோவர் சர்ஃபேஸ்ல அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பேரேஜ்ல தான் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வியர் அண்ட் பேரேஜ்ல வியர்ல நமக்கு இதே வராது. கேட்டே கொடுக்க மாட்டோம். அப்படியே கேட்டு கொடுத்தாலும் சின்னமா தான் கொடுத்துருப்போம். மேல டிரான்ஸ்போர்டேஷன் காட்டி எந்த ஒரு வசதியும் அமைச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க ரோடு மாதிரி. ஆனா பேரேஜ் எப்படி இருக்குன்னா கீழே போகக்கூடிய வாட்டரோட லெவலை விட கீழே தேங்கக்கூடிய வாட்டரோட லெவலை விட கேட் வச்சு சட்டர் வச்சு திறக்கிற லெவல் தான் பெருசா இருக்கும். அந்த சட்டரை திறந்துருவாங்க, அதுக்குள்ள தண்ணி போற மாதிரி இருக்கும். அப்ப அங்கேதான் கேட்டுங்கிற வார்த்தையே வரும் பேரேஜ்ல. அதுக்கடுத்து மேல ரோடு அமைச்சு கொடுத்துருப்பாங்க இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்றதுக்கு. அப்ப இங்க வரும் அதாவது கிரஸ்ட் லெவல் கீழே இருக்கும். கேட் வந்து மேல கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த சட்டர் வந்து திறப்பாங்க. இது வந்து கேட்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்க வரும் அப்படின்னா பேரேஜ். இதே வியர் வந்தீங்கன்னா வியரோட கிறிஸ்ட் தான் பெருசா இருக்கும். மேல கொடுத்துருக்கிறது கேட் வந்து இவ்வளவுதான் இருக்கும். சார் கிளியர்? புரியுதானே சொல்றேன்? இது Yes, sir. பேரேஜ். டிரான்ஸ்போர்டேஷன் வசதி எங்க கொடுத்துருப்பான்னு சொல்லுவாங்க. பேரேஜ்ல தான் மேல டிரான்ஸ்போர்டேஷன் வசதி இருக்கு. அப்ப என்ன சார் அப்படின்னா
டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பேரஜன் கொடுக்குதுங்க. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து the channel used to bypass the excess water entering a canal is called கொடுத்துருக்கோம். அப்ப எக்ஸஸா வரக்கூடிய வாட்டரை நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா வெளில அனுப்பணும். அதுக்காண்டி அமைச்சு கொடுத்துருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிருக்கோம். அப்ப என்ன சார் வரும்? ஓகே, என்ன சார் வரும் சொல்லுங்க. இப்ப எக்ஸஸா வரக்கூடிய வாட்டர் அனுப்புறதுக்காண்டி உள்ளதுன்னா என்ன சார் வரும்? எழுதிக்கிறீங்க கொஸ்டின். the channel used to bypass the excess water entering the canal is called அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன வரும்? நல்லா கவனிங்க. excess water entering a canal is called. அப்ப என்ன செய்வோம்? நம்ம உள்ளுக்குள்ள வரக்கூடிய தண்ணி என்ன செய்யணும்? வெளில அனுப்பணும். அதுக்காண்டி நம்ம என்ன செய்வோம்? கேனலிஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்ப உங்களுக்கு வந்து the channel used to bypass the excess water entering in a canal is T இது entering a canal is okay called அப்படின்னு கொடுப்போம். அப்ப என்ன வரும்னா கேனலிஸ்ட் பாத்துக்கிறேங்க. இங்க பேரேஜ் பத்தி தான் கொடுத்துருக்காங்க. ரெகுலேட்டர் வந்து உங்களுக்கு ஹெட் ரெகுலேட்டர் தான் நிறைய இருக்கு. கேனல் ஹெட் ரெகுலேட்டர்ல இப்ப அது கிரேன்ஸ் பத்தி ஒன் ஆஃப் த ஹெட் ரெகுலேட்டர் தான். ஸ்வைஸ் அண்டர் ஸ்வைஸ்னு சொல்லுவாங்க. பிஸ்லேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது கேனல் ஹெட் ரெகுலேட்டர் தான் வரும். இங்கே வரும்போது கொஸ்டின் வரும்போது பாத்துக்கலாம். பிக் அப் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கேனல் சிஸ்டம். மேலே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து சோர்சஸ் இருக்கும். அதுல இருந்து மெயின் கேனல், மெயின் கேனல் சப்மெயின், சப்மெயின்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து வாட்டர் கோர்ஸ், அதுல இருந்து அவுட்லெட், ஃபீல்டு. இதுதான் ஸ்ட்ரக்சர். இங்கே ஆப்ஷன் எப்படி அமைச்சிருக்கானா அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்கணும் கொஸ்டின். அப்ப இங்க வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க அப்படியே ஆப்ஷன். அதாவது பி பாருங்க, நெட்வொர்க்ஸ் சோர்சஸ் தான். அதுல இருந்து மெயின் கேனல், அதுல இருந்து பிரான்ச் கேனல், அதுல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டரி, அதுல இருந்து மைனர். சார் இதுதானே கரெக்ட்? இப்படிதான் சொல்றேன். இப்ப இங்க ஹெட்வொர்க் கொடுத்துட்டு அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டரி கொடுத்துட்டேன், மெயின் கேனல் கொடுக்காம. தப்பு. ஹெட்வொர்க் கொடுத்துட்டு மெயின் கேனல் கொடுத்துருக்கான், பிரான்ச் கேனல் கொடுத்துருக்கான். இது கரெக்டா இருக்கு. மெயின் கேனல், பிரான்ச் கேனல், மைனர், டிஸ்ட்ரிபியூட்டரி. சார் வெயிட், பி ஓட சி கரெக்டா இருக்கு. அதுக்கு எதுக்கு ஹெட்வொர்க், பிரான்ச் கேனல், மெயின் கேனல், டிஸ்ட்ரிபியூட்டரி. இங்க பிரான்ச் கேனல் கொடுத்துட்டு அதுக்கடுத்து மெயின் கேனல் கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா வராது. மெயின் கேனல் எடுத்து தான் பிரான்ச் கேனல். அதாவது பிரான்ச் கேனல் சப் மெயின் தான் சொல்றாங்க. ஓகே, அதுக்கடுத்து ஓ அவன் இப்படி கொடுத்துருக்கான் சார். சார் சார் ஓகே, அதுக்கு இது ரெண்டும் கிட்டத்தட்ட கரெக்ட் தான். அவன் டிஸ்ட்ரிபியூட்டரி வெறும் டிஸ்ட்ரிபியூட்டரி மென்ஷன் பண்ணிட்டானா மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டர்னு அர்த்தம். உங்களுக்கு வார்த்தை நான் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து மைனார்னா அதான் மைனர் டிஸ்ட்ரிபியூட்டரி. அந்த மாதிரி மீனிங்ல கொடுத்துருக்கான். அப்ப இதுல ஒன்னு சோர்சஸ், ரெண்டு மெயின் கேனால், மூணாவது பிரான்ச் கேனால், அதுக்கடுத்து வெறும் டிஸ்ட்ரிபியூட்டர் மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டரி, அதுக்கடுத்து மைனர். அப்ப அந்த மீனிங்ல கேட்டிருக்கான். அப்ப பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆனா நீங்க ஆர்டர் வைஸ் தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்குன்னு. அதுக்காகவே ஆப்ஷன் அடிச்சுக்கிறது. அடுத்து 1252 பாருங்க. The channel used to bypass the excess water entering the canal is called. இப்பதான் மேலே சொன்னேன், அங்க எழுதி காமிச்சேன். என்ன சார் வரும்? எக்ஸஸா வரக்கூடிய வாட்டர் கேனாலுக்குள்ள என்டர் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன அமைக்கணும்? அந்த தண்ணி ரிமூவ் பண்றதுக்கு கேனால் எஸ்கேப். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 1253. An outlet is said to be proportional if the flexibility is கம்மி கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் flexibility என்ன அர்த்தம்? அவுட்லெட் போகக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்சார்ஜ் அது மேல போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ல வரக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் டிஸ்சார்ஜ் அதை கீழே போட்டுக்கிறோம். மேல ஸ்மால் டி கியூ டு பே ஸ்மால் கியூ, கீழே கேபிட்டல் டி கியூ டு பே கேபிட்டல் கியூ. அப்ப என்ன வரும் அப்படின்னா ஒன்னா வரும், யூனிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப ஈக்குவல் டு யூனிட்டி. அப்ப பிளெக்சிபிலிட்டி இஸ் இப்பயோட எக்ஸாம் கேட்டிருந்தாங்க சார். அது இன்டர்வியூவா நான் இன்டர்வியூவா எனக்கு கரெக்டா தெரியல. இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, பிளெக்சிபிலிட்டிக்கான டெஃபினேஷன் தான் இப்ப கேட்டுட்டு இருப்போம். ஆனா வந்து பிளெக்சிபிலிட்டியோட வேலை எப்படி வரும்னு இப்ப நான் கரண்ட்ல உங்களுக்கு நடந்து முடிஞ்ச நான் இன்டர்வியூல இல்ல இன்டர்வியூன்னு கரெக்டா இதா ஸ்டேக் ஆகல. அதுல கூட இந்த கொஸ்டின் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்ப ஈக்குவல் டு யூனிட்டின்னு நினைக்கிறேன். சாரி, ஈக்குவல் டு யூனிட்டி நினைக்கிறேன். இல்ல ஈக்குவல் டு யூனிட்டி தான் பிளெக்சிபிலிட்டிங்கிறது. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர், புரியுதா? ஓகே, அடுத்து 1254 பாருங்க. அக்கார்டிங் டு கெனடிக் நான் சில்கிங் நான் ஸ்கவரிங் வெலாசிட்டி இஸ் கால்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான்.
அப்ப ஸ்வெல்லிங்கும் நடக்காது, ஸ்கவரிங்கும் நடக்காது. அப்ப அந்த வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப அந்த வெலாசிட்டி என்ன வரும் உங்களுக்கு அப்படின்னா, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி தான் வரும். அப்ப எங்க இருக்குன்னு பாருங்க. இதா இருக்கு. பில உட்கார்ந்திருக்கு பாருங்க. அப்ப கெனடி தியரி படி நோ ஸ்லிட்டிங், நோ ஸ்கவரிங். அப்ப டயகிராம் வந்து கிரிட்டிக்கல் வெலாசிட்டி மென்ஷன் கொடுக்கக்கூடியது கேரட் டயகிராம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை எழுதி பார்த்திருப்போம். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு அடுத்து 1255 பாருங்க. The rise of the maximum flood level. Very, very important. இந்த கொஸ்டின் தான். Maximum flood level of the river upstream of the weir due to its construction temperatures கொடுத்திருக்கான். அப்ப அந்த அந்த உங்களுக்கு ரிவர்ல வந்து அப்ஸ்ட்ரீம் சைடு மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல் வருது அப்படின்னா, ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் வந்து குடுத்திருப்பாங்க. ஒண்ணு அது மேல வந்து ஓவர்ஃப்ளோ வாட்டருக்கு வந்து ஒரு இது வந்து குடுத்திருப்பாங்க தேக்கி வைக்கிறதுக்கு. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ஃளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப சேர்த்து வச்சுக்கோங்க. வியர்ல வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுறது குடுக்கக்கூடியது அப்ஃளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப வந்து உங்களுக்கு கேனலோட பெட் லெவல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பெட் லெவல். ஓகே. தண்ணி இந்த அளவுக்கு வருது. இதான் லெவல். இந்த லெவலுக்கு வருது. திடீர்னு ஓவர்ஃப்ளோ ஆகுது இந்த இடத்துல. எந்த அளவுக்கு வருது? ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா, இந்த அளவுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது. இந்த அளவுக்கு. இந்த பார்ட்ட தான் கேட்டேன். இதான் அப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதான்னு சொல்றேனே? மேக்ஸிமம் வியர்ல தான் இருக்கு. Yes, sir. ஓகே. அப்ப ரைஸ் இன் வாட்டர் நியர் சைடு. ஓகே. இந்த சைடு. மேல அந்த வாட்டர் லெவலுக்கு மேல திடீர்னு உயர்ற மாரி இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து ஒரு செக்ஷன் மாரி குடுத்திருப்பாங்க. தண்ணி வந்தா ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா தேக்கிறதுக்காண்டி. அதுக்கடுத்து கிராஸ் பண்ணி போறதுக்கு மாரி. அததான் என்ன சொல்றாங்க? அப்ளக்ஸ்ன்னு சொல்றாங்க. வியர்ல தான் மேக்ஸிமம் வரும். அப்ப வியர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ளக்ஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 1256 பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் டு செப்பரேட் அண்டர்ஸ்லைஸ் ஃப்ரம் த மெயின் வியர். அதாவது மெயின் வியர்ல இருந்து அண்டர்ஸ்லைஸ் அது பிரிக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எது பிரிக்கும் அப்படின்னா டிவைடட் வால் தான் பிரிக்கும். சார் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் டிவைடடா கேட்டுட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின். அப்ப நம்ம டிவைட் வால் கொடுத்துருப்பாங்க. டிவைட் வால் கொடுத்துட்டு நமக்கு அண்டர்ஸ்லைஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்டர்ஸ்லைஸ் இருக்கும். இங்க பிஸ்லர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது பிரிக்கக்கூடியது எது அப்படின்னா டிவைட் வால் தான் பிரிக்கும். அப்ப மோஸ்ட் ஆஃப் த அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்ப இந்த வியரை ஓகே நம்மளுடைய அண்டர்ஸ்லைஸ் பிரிக்கக்கூடியது டிவைட் வால் தான். நான் வச்சுக்கிறேன். இங்க பிஸ்லேட்டர் ப்ரொவைட் பண்ணிருப்பான். இந்த அண்டர்ஸ்லைஸ் வந்து டவுன்ல இருக்கும். ஓகே. பிஸ்லேட்டர் பத்தி வரும்போது நான் சொல்றேன். அப்ப விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் டு செப்பரேட் அண்டர்ஸ்லைஸ் ஃப்ரம் த மெயின் வியர். மெயின் வியர்ல இருந்து உங்களோட அண்டர்ஸ்லைஸ் பிரிக்கக்கூடிய பார்ட் எது அப்படின்னா டிவைட் வால். வெரி 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 இம்பார்ட்டன்ட். 3 மென்ஷன் பண்ணிட்டேன். ஒருவேளை இந்த வாட்டி கேட்கலாம்னு நினைக்கிறேன். 1257 பாருங்க. பிஸ்லேட்டர் இஸ் ப்ரொவைடட் இன் த கேனால் ப்ராஜெக்ட் 2 அப்படின்னு கொடுத்துட்டான். இப்ப பிஸ்லேட்டர் எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது நமக்கு மீன் வந்து தண்ணி போகக்கூடிய திசையில இருந்து எதிர் திசையில மேலாப்ல நீந்தி போகணும். மேல ஏறி போகணும். அப்ப சில நேரம் அதிகப்படியான வேகத்துல தண்ணி வருது அப்படின்னா, மீன்கள் இறக்க நேரிடும். எதிர் திசையில போகும்போது வேகப்பட்டு. அப்ப அதை தடுக்கிறதுக்காண்டி பிஸ்லேட்டர் வந்து மீன் ஏறுறதுக்கு ஏணி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஃப்ரீயா மூவ் பண்ணி போகணும். அதே சேம் டைம் அது உயிருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. சேஃபா போகணுங்கிறதுக்காண்டி. அப்ப இந்த பிஸ்லேட்டர் ப்ரொவைடட் இன் கேனல் ப்ராஜெக்ட் 2. ஒரு கேனல் ப்ராஜெக்ட்ல பிஸ்லேட்டர் ஏன் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா, enable the fish to move freely and safely in the river. அப்ப enable பண்றோம். ஆக்டிவ் பண்றோம். மீன் வந்து நீந்தி போறதுக்கு எளிமையாகவும், பாதுகாப்பாகவும் இருக்கும். சார் மீன் அழகா நீந்தி போகும்னா, அதாவது ஃப்ளோ இப்படி போகுது. அந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னா, அழகா அது நீந்தி போகும். அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எதிர் திசையில மேல ஏறி போகும்போது தான் பிரச்சனை. அதுக்கு தான் பிஸ்லேட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்ப பிஸ்லேட்டருக்கு என்ன? enable the fish move to freely, safely. இப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கேனல் ப்ராஜெக்ட்ல பிஸ்லேட்டர் ப்ரொவைட் பண்றதுக்கான நோக்கமே இதுதான். ஓகே. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 1258 வெயிட் பாருங்க. For determining the velocity of flow of underground water கொடுத்துட்டான். The most commonly used non-empirical formula is என்னன்னு கொடுத்துட்டான். நல்லா கவனிங்க. Determining the velocity of flow. எந்த வாட்டர் இருக்கு? அண்டர் கிரவுண்ட்ல போகக்கூடிய வாட்டர். அப்ப அதுல வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா நிறைய இருக்கு. அதுல எம்பிரிக்கல் ஃபார்முலா இல்லாம இருக்கக்கூடிய ஃபார்முலா இதுன்னு தான் கேட்டது. அப்ப இதுல கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்லிச்சர் ஃபார்முலா, லெசி ஃபார்முலா, ஹாசன் எல்லாருமே கொடுத்திருக்காங்க ஃபார்முலா. அது இல்லாம எம்பிரிக்கல் டைப்ல. எம்பிரிக்கல் இல்லாம CA ஹோல் பவர் 3 over 4 இருக்கு. இதான் என்னதுன்னா டார்சிங்கிறேன் CA வருது. டார்சிங் ஃபார்முலா. V ஈக்குவல் K into I படிச்சிருப்பீங்களா? அதேதான். அந்த டார்சி ஃபார்முலா வந்து உங்களுக்கு எம்பிரிக்கலா இருக்காது. நான் எம்பிரிக்கல். எம்பிரிக்கல்னா ஒரு பிக்சரா கொடுத்திருப்பாங்க. நம்பர்ஸ்ல தான் வரும் உங்களுக்கு.
இப்ப CA ஹோல் பவர் 3/4 அந்த 3/4 நம்பர் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கா? அது மாரியோ, இப்ப வந்து உங்களுக்கு சில இடத்துல குடுப்பாங்க. 1.76 ரூட் ஆஃப் DM அப்படின்னு குடுத்திருப்பாங்க. 4.75 ரூட் ஆஃப் Q அப்படின்னு குடுத்திருக்காங்க. 1.35 Q ஸ்கொயர் டிவைடட் பை F ஹோல் பவர் 1/3 அப்படின்னு குடுத்து வச்சிருந்தாங்க. அப்ப Q பவர் F டிவைடட் பை 6 சாரி Q டிவைடட் பை 5 டிவைடட் பை 6 பவர் 3340 F ஹோல் பவர் 1/6 அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான வித்தியாசமா இருக்கக்கூடிய ஃபார்முலாலாம் எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப டார்சி தான் நான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே. ஞாபகம் ஜஸ்ட் மத்ததெல்லாம் எம்பிரிக்கல் ஃபார்முலா வரும். அடுத்து 1759 பாருங்க. the ratio of the rate of change of discharge அவுட்லெட்ல அண்ட் பேரண்ட் சேனல். பேரண்ட் சேனல்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான். 2க்குள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸ்மால் டிக்யூ டிவைடட் பை கியூ, ஸ்மால் கியூ, கேபிட்டல் டிக்யூ டிவைடட் பை கேபிட்டல் கியூ. இதான் ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டு யூனிட்டியா இருக்கும். 1ன்னு இருக்கும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ரெஃபரன்ஸ். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. Yes, sir. அடுத்து 471 பாருங்க. சாரி 1760 பாருங்க. Canal constructed for draining of water. Okay. From water lake, sorry, water logged area are known as கேட்டிருக்கான். அதாவது canal constructed for draining of water. Okay. From water logged area. அப்ப வாட்டர் லாக்ட் ஏரியால என்ன செய்யணும்னா கேனல் கன்ஸ்ட்ரக்ட் ஃபார் ட்ரைனிங் அவ கொடுக்குறோம். அதாவது ட்ரைனேஜ் கொடுக்குறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்ல ட்ரைனிங் கொடுக்குறோம்னா சரி தண்ணியை வடிக்க கொடுக்குறது ட்ரெயின் தானே சொல்லுவாங்க. அப்ப ட்ரெயின்ஸ் தான். ஓகே. ஏஸ் த லெஃப்ட் ஆன்சர். அடுத்து 1261 by passing the canal flow the drainage கொடுத்துட்டான். அப்ப flow the drainage by passing the canal flow the drainage. இப்ப இது எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம அப்படின்னா அப்ப நம்மளுடைய flow the drainage ஒருவேளை வந்து ட்ரைனேஜ் கீழே கொடுத்துருக்கலாம், கேனல் மேல கொடுத்துருக்கலாம், அந்த மீனிங்ல கொடுத்துருக்கானா அப்படின்னு யோசிக்கிறேன். வெயிட் இதை பார்த்துக்கிட்டேன். கொஸ்டினே எனக்கு ஒரு இதை கன்ஃபியூஸ் ஆகுது. பை பாசிங் த கேனால் ஃப்ளோ த ட்ரைனேஜ். கேனால் போகுது கீழே ட்ரைனேஜ் போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே அப்படியே வச்சுக்கிறோம். அப்ப நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இதுல மொத்த கான்செப்டே 5 கான்செப்ட் தான் இருக்கு. அது என்ன சார் 5 கான்செப்ட் அப்படின்னா அக்யூடெக்ட்ங்கிறது சரி அடிக்கடி கேட்கலாம், கேனால் அடிக்கடி கேட்கலாம், இல்ல அக்யூடெக்ட் கொடுத்துருப்பாங்க. அக்யூடெக்ட், சூப்பர் பாசேஜ், சைபான் அக்யூடெக்ட், லெவல் கிராசிங் இதான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் படத்தை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் 2 இது எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா கேனலை மேல வச்சு அந்த ட்ரைனேஜை கீழே கொடுத்து ஃபுல்லி சப்ளை லெவர், ஹெட்பிளட் லெவர் அப்படிங்கிற 2 வார்த்தையை வச்சு தான் கொடுக்க போறோம். அடுத்த கேஸ்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா கேனலை கீழே வச்சு ட்ரைனேஜ் மேல வச்சு கொடுக்க போறோம். அதாவது ஒண்ணும் இல்லை சார். இப்ப ட்ரைனேஜ் கீழே போகுது, நம்மளுடைய கேனல் மேல போகுது. கேனால்ல போகக்கூடிய ஃபுல் வாட்டரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபுல்லி சப்ளை லெவல்னு சொல்லுவோம். ட்ரைனேஜ்ல போகக்கூடிய ஃபுல் வாட்டர் லெவல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹை ஃப்ளட் லெவல்னு சொல்லுவோம். கேனால்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை FSL, ட்ரைனேஜ்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை HFL. இப்ப கேனால் மேல இருக்கு, கீழே ட்ரைனேஜ் போகுது. அப்ப நம்மளுடைய ஹை ஃப்ளட் லெவல் எங்க போகுது அப்படின்னா கேனாலுக்கு கீழே போகுது அப்படின்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிட்டான் அப்படின்னா கேனாலுக்கு கீழே போகுதுன்னு மென்ஷன் பண்ணிருக்கான் அப்படின்னா அதான் அக்யூட் சொல்லுவோம். இதே ஹை ஃப்ளட் லெவல் இங்க போகாம இந்த 1வது பொசிஷன் இங்க போகாம மேல இந்த கேனாலோட பெட் இருக்குல்ல இதுக்கு மேல போகுது. பெட் லெவலுக்கு கேனாலோட பெட் லெவலுக்கு மேல போகுது ஹை ஃப்ளட் லெவல் அப்படின்னா அந்த 2 இது வந்து 2 வச்சுக்கோங்க. இந்த 2க்கான பேர் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா சைபான் அக்யூடெக்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். சைபான் அக்யூடெக்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். இது ஒண்ணும் முடிஞ்சிருச்சு. அக்யூடெக்ட்ங்கிறது என்ன வெறும் ஹெட்பிளட் லெவல வச்சுதான் பேசணும். கேனால் மேல இருக்கு, ட்ரைனேஜ் கீழே இருக்கும், கேனாலோட பெட் லெவலை விட HFL கீழே இருக்கு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம் அக்யூடெக்ட். இல்ல உங்களுக்கு கேனாலோட பெட் லெவலோட மேல HFL போயிட்டு இருக்கு அப்படின்னா சைபான் அக்யூடெக்ட். இப்ப அடுத்தது ட்ரைனேஜ் மேல இருக்கு, கேனால் கீழே இருக்கு. கேனால்ல போகக்கூடிய வாட்டர் என்ன சொல்லுவான் ஃபுல்லி சப்ளை லெவல்னு சொல்லுவோம். ட்ரைனேஜ்ல போகிறத HFLன்னு சொல்லுவோம். அப்ப மேல இருக்கு அப்படின்னா HFL வச்சு பேசக்கூடாது, FSL வச்சு பேசணும். ட்ரைனேஜோட பெட் லெவலுக்கு கீழே FSL இருக்கு, இந்த இருக்கு இங்க அப்படின்னா
அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சூப்பர் பாசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூப்பர் இந்த ஒண்ணுங்கிறது சூப்பர் பாசேஜ். அதே நம்ம ட்ரைனேஜோட பெட் லெவலுக்கு மேல நம்மளோட ஃப்ளூயிட் சப்ளை லெவல் போகுது. எஃப்எஸ்எல் இந்த 2ல போகுது எஃப்எஸ்எல் அப்படின்னா, அந்த 2 வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது சைபான் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் சைபான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல 2 கான்செப்ட் முடிச்சுட்டேன். இதுல 2 கான்செப்ட் முடிச்சுட்டேன். மொத்தம் 4. அதுக்கு அடுத்து பிளஸ் 1 எக்ஸ்ட்ரா குடுக்குறேன். என்ன அப்படின்னா, கேனலோட லெவலும், என்னோட ட்ரைனேஜோட லெவலும் ஒரே சேம் லெவல்ல இருக்கு. சேம் லெவல்ல இருக்கு. அப்படின்னா, அடுத்து என்ன குடுத்துருவோம் அப்படின்னா, லெவல் கிராசிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப உங்களுக்கு எக்ஸாம் 100% அடிச்சு சொல்றேன். ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கும். கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்னு இந்த டாபிக் இருக்கும் பேரு. இதுல உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கும். அப்ப கேனால் மேல இருக்கு, ட்ரைனேஜ் கீழ இருக்கு. அத வச்சு 2 கேஸ் குடுத்தேன். அக்யூடெக்ட், சைபன் அக்யூடெக்ட். அதே ட்ரைனேஜ் மேல இருக்கு, கேனால் கீழ இருக்கு. அத வச்சு 2 குடுத்தேன். சூப்பர் பாசேஜ், சைபான். கேனால் மேல இருக்கும்போது ஹச் ஹை பிளட் லெவல்ல வச்சு பேசணும். கேனாலோட பெட் லெவல்ல வச்சு கீழ இருக்கா, மேல இருக்கா. அதே ட்ரைனேஜ் மேல இருக்கும்போது புள்ளி சப்ளை லெவல்ல வச்சு பேசணும். ட்ரைனேஜோட பெட் லெவலுக்கு கீழ இருக்கா, மேல இருக்கா. அதே 2 சேம் லெவல்ல போகும்போது லெவல் கிராசிங் வச்சு பேசணும். சார் கிளியர்? புரியுதா சொல்றேன்? ஓகே. Yes, sir. இப்ப இந்த கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கணும். பை பாசிங் த கேனால் ஃப்ளோ த ட்ரைனேஜ் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பை பாசிங் த கேனால் ஃப்ளோ த ட்ரைனேஜ். அப்ப கேனால் பாஸ் ஆகுது. அதுக்கு கீழ ட்ரைனேஜ் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அப்ப கேனால் பாஸ் ஆகுது மேல. அது கீழ ட்ரைனேஜ் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இதுல வந்து என்னுடைய ஹச்எப்எல் வந்து கேனாலோட பெட்டி கீழ இருந்துச்சுன்னா சூப்பர் பாசேஜ். கேனால் சாரி கேனால் மேல இருக்கு. இதனா சாரி என்னுடைய ஹச்எப்எல் பேசுறேன். ஹச்எப்எல் வந்து கேனாலோட பெட்ல கீழ இருக்கு அப்படின்னா அக்யூடெக்ட். என்னுடைய கேனாலோட பெட் லெவலுக்கு மேல ஹச்எப்எல் இருக்கு அப்படின்னா சைபன் அக்யூடெக்ட். அப்ப இங்க கேனால் மேல இருக்கும்போது குடுக்கக்கூடிய வார்த்தை 2 வார்த்தை தான். ஒண்ணு அக்யூடெக்ட், இன்னொன்னு சைபன் அக்யூடெக்ட். கேனால் மேல இருந்துச்சுன்னா. அப்ப இங்க அக்யூடெக்ட் வச்சு தான் இருக்கு. அப்ப அவன் இததான் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது பை பாசிங் தி கேனால் ஃப்ளோ தி ட்ரைனேஜ். அப்ப கேனால் பாஸ் ஆகுது. அதுக்கு ஃப்ளோல ட்ரைனேஜ் போயிட்டு இருக்கு அப்படின்னு குடுத்துட்டான் அப்படின்னா, ஒண்ணு அக்யூடெக்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கணும். இல்ல சைபன் அக்யூடெக்ட்டுக்கான வார்த்தைகள் இருக்கலாம். அப்ப அதுல அக்யூடெக்ட் தான் இருக்கு. சூப்பர் பாசேஜ் வந்துட்டாவே ட்ரைனேஜ் மேல போகுதுன்னு அர்த்தம். கேனால் கீழ இருக்குன்னு அர்த்தம். அதுல வந்து உங்களுடைய ஃப்ளூயிட் சப்ளை லெவல் ட்ரைனேஜோட வெட் லெவல் கீழ போனா தான் நம்ம சூப்பர் பாசேஜ் சொல்லியிருப்பேன். இப்ப இது கண்டிப்பா வராது. லெவல் கிராசிங் 100% வரவே வராது. ஏன்னா, கேனாலும் இது ஒரே சேம் லெவல்ல கிராஸ் ஆகும்போது தான் லெவல் கிராசிங் சொல்லுவோம். அப்ப இது வரவே வாய்ப்பு இல்ல. அடுத்து நன் ஆஃப் த எபோவ் தான் குடுத்திருக்கான். அப்ப அது ஓரியன்டடா ரிமூவ் பண்ணும்போது ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனா கான்செப்ட் கீழ சொல்லிட்டேன். 5 கான்செப்ட் சொல்லியிருக்கேன். அடுத்து 1762 பாருங்க. இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் செக்ஷன் எ பிரஸ்ட் வால்யூ இஸ் யூசுவலி ப்ரொவைடட் குடுத்துருக்கு. அப்ப எந்த செக்ஷன்ல வந்து உங்களுக்கு பிரஸ்ட் வால்யூ குடுத்திருப்பாங்க அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஹெட் ரெகுலேட்டர் இருக்குல்ல, அதான் குடுக்க வாய்ப்பு. ஏன்னா அண்டர் சர்வீஸ்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். பியர்லயும் சாதாரண விஷயம் தான். மெயின் கேனால்லயும் குடுக்க வாய்ப்பு இல்ல. மெயின் கேனால்ல வந்து ஹெட் ரெகுலேட்டர் குடுக்க வாய்ப்பு இருக்குதான். ஓகே. அவன் பிரஸ்ட் வால்யூ குடுத்துட்டான் சார். சாரி. மெயின் கேனாலோட இல்ல. மெயின் கேனால்ல தான் நம்ம ஹெட் ரெகுலேட்டரே குடுத்து உள்ளுக்குள்ள தண்ணிய கொண்டு வரும். அந்த ஹெட் ரெகுலேட்டர்ல தான் நெறைய அண்டர் சிவியர்னு அமைச்சிருக்கும். அதுல தான் என்ன குடுத்திருப்போம்? பிரஸ்ட் வால்யூ தான் குடுத்திருப்போம். அப்ப இந்த பிரஸ்ட் வால்யூ எதுல வரும்னா, ஆ நம்மளுடைய ஹெட் ரெகுலேட்டர் போகும். ஹெட் ரெகுலேட்டர் எங்க குடுத்திருப்பான்னா, மெயின் கேனலோட அந்த எண்ட்ல ஹெட்ல குடுத்திருக்கும். அப்ப இங்க பிரஸ்ட் வால்யூ எங்க வரும்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்குள்ள வரக்கூடிய ஒரு டெர்ம் தான் பிரஸ்ட் வால்யூ. அப்ப சி தான் கரெக்ட்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1263 அக்ரேடிங் ரிவர் சீஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஒண்ணும் இல்ல. அக்ரேடிங்னா நம்ம வந்து ரிவர் ட்ரெய்னிங் ஒர்க்ல வரும். மெண்டரிங், அக்ரேடிங் இதெல்லாம் வரும். மெண்டரிங்னா என்னன்னா, சில்ட் வந்து அங்கங்க படிஞ்சு ரிவரே வந்து இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போறது. இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும் ரிவரோட பாத்து. நாளடைவுல போயிட்டு இங்க வந்து ஸ்டில் வந்து படி இப்ப இங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே மோதி மோதி சில்ட் எல்லாம் இங்க படிஞ்சு ஒரு மேடு மாரி உருவாயிரும். இப்படி இருந்த ரிவர்ல இதெல்லாம் மேடா மாறிடும். அப்ப தண்ணி எல்லாம் செய்யும் இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். மூவ் ஆகி இங்க வந்து ஒரு இது மாரி உருவாகும். உருவாகி அப்படியே கொண்டு வரும். கொண்டு வந்து அப்புறம் இங்க பள்ளத்த பிடிச்சு, இங்க போய் மோதிட்டு சில்ட் எல்லாம் இங்க படிய வச்சு இங்க மேடு உருவாகும். அப்புறம் இங்க வந்து அரிமானம் ஏற்படும். இப்படியே வந்துன்னா, இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும். இதான் மெண்டரிங்ன்னு சொல்லுவாங்க. ரிவர் ட்ரெய்னிங் ஒர்க்ல வரும். அப்ப அக்ரெடிங்கா ரிவர்ங்கிறது என்ன சொல்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு சில்டிங் ரிவர் தான் குறிப்பாங்க. ஓகே. ரிவர்ல இருக்கக்கூடிய சில்டிங்க தான் அக்ரெடிங்ன்னு சொல்லுவாங்க. மெண்டரிங்கிறது வளைஞ்சு வளைஞ்சு போறது. அப்ப அக்ரெடிங் ரிவர்ங்கிறது சில்டிங் ரிவர் தான் குறிப்பாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கவனமா இருக்கணும். ஸ்கவரிங் ரிவர் போய் கிளிக் பண்ணிறக்கூடாது. மெண்டரிங் ரிவர் போய் கிளிக் பண்ணிறக்கூடாது. மெண்டரிங்கிறது வளைஞ்சு வளைஞ்சு போகக்கூடியது. ஒரு தனி ரிவரோட அமைப்பே உருவாக்கும். பாத்தே உருவாக்கும்.
அப்ப அக்ரடிங் ரிவரா சீல்டிங் ரிவர் அப்படின்னு கொடுக்குறேன். ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து 1264 பாருங்க. The duct constructed where the water surface level of drain at a high flood level higher than the canal bed அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப ஹை ஃபிளட் லெவல பத்தி பேசியிருக்கான். அதுக்கு வந்து கேனாலோட பெட் லெவலுக்கு மேல ஹை ஃபிளட் லெவல் இருக்குன்னு பேசிட்டான். அப்ப ஹை ஃபிளட் லெவல பத்தி பேசினான்னா கேனால் மேல இருக்கு, ட்ரைனேஜ் கீழ இருக்குன்னு அர்த்தம். அப்ப யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் டைம் வந்து ஒண்ணு ஆர்க்கிடெக்ட் யூஸ் பண்ணுவோம், ஒண்ணு சைபர் ஆர்க்கிடெக்ட் யூஸ் பண்ணுவோம். அப்ப கேனாலோட நல்லா நல்லா பாருங்க. கேனாலோட பெட்டுக்கு ஹையர் தென் த ஹை ஃபிளட் லெவல் போகுதுன்னு கொடுத்துட்டான். அப்ப சைபர் ஆர்க்கிடெக்ட் தான் கரெக்டான ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகேவா? அடுத்து 1265. When the pet level of the canal is higher than the highest flood level கொடுத்துட்டான். அப்ப நல்லா கவனிங்க. உங்களோட பெட் லெவல் ஆஃப் த கேனால் ஹையர் தென் த ஹையஸ்ட் பெட் லெவல். அப்ப கச்சப்பல விட மேல பெட் லெவல் இருக்கு. அப்ப கச்சப்பல பத்தி பேசினா இப்பதான் சொன்னேன். ஆர்க்கிடெக்ட் சைபர் ஆர்க்கிடெக்ட். மேல சொன்ன கொஸ்டின் வந்து பெட் லெவலுக்கு மேல கச்சப்பல் இருக்கு. அதான் சைபர் ஆர்க்கிடெக்ட். பெட் லெவலுக்கு கீழே கச்சப்பல் இருக்க மாதிரி நீங்க கொடுத்துருக்கான். பெட் லெவல் வந்து கச்சப்பலுக்கு மேல போயிருச்சான். அப்ப கச்சப்பல் கீழே இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன வரும்? ஆர்க்கிடெக்ட். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. 1266 பாருங்க. அதாவது என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா இன் அண்ட் அக்யூடெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப கச்சப்பல பத்தி பேசினா the natural drainage is kept at the following கொடுத்துட்டான். அப்ப என்ன சார் அக்யூடெக்ட்ல கேனால் மேல இருக்கும், ட்ரைனேஜ் கீழே இருக்கு. அப்ப எங்க இருக்கு? நேச்சுரல் ட்ரைனேஜ் எங்க இருக்கு? kept பிலோல இருக்கு. B is the correct answer. 1267. when an irrigation canal and drainage having a same bed level கொடுத்துட்டான். ஒரே வார்த்தை தான். அதாவது கேனாலும் ட்ரைனேஜும் சேம் பெட் லெவல். அப்ப என்ன வரும்? லெவல் கிராசிங். level crossing. A is the correct answer. எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அது. The geological formation which contains and really yield water of tube wells கொடுத்துட்டான். அப்ப வாட்டரும் உள்ளுக்குள்ள இருக்கணும், தேக்கி நல்லா வச்சுக்கணும். நம்ம புளிஞ்சோம்னா தண்ணி நல்லா வெளில வரணும், ஈல்ட் ஆகி. அப்ப இது ரெண்டும் இருக்கிறது ஒரு கேட்டகரியில தான் இருக்கும். நான் இதான் கிரவுண்ட் வாட்டர் இன்ஜினியரிங் வந்து தனியாவே உங்களுக்கு கொடுப்பேன் ஹைட்ராலிக்ஸ்ல. அக்யூஃபர்ல தான் இது நடக்கும். சார் கிளியர்? ஈல்டிங் அண்ட் கண்டெயின் பண்ணி வச்சுக்கக்கூடியது ரெண்டுமே நல்லா இருக்கிறது வந்து நமக்கு எதுல இருக்கும்? அக்யூஃபர்ல தான் இருக்கும். கிளியர்? ஓகேவா? Yes, sir. ஓகே. அடுத்து இதே வந்து ஒரு அக்யூஃபியூஜ் கொடுத்துட்டான் அப்படின்னா என்ன வரும்? கிட்டத்தட்ட ராக்க பத்தி பேசலாம்னு அர்த்தம். அங்க பெர்மியபிலிட்டியும் இருக்காது, ஈல்டிங்கும் இருக்காது. உள்ளுக்குள்ள ஊடுருவியும் போக முடியாது, தண்ணி வெள்ளையும் அனுப்ப முடியாது. ஊடுருவி பண்ணாதானே ஹோல்டு பண்ணி வச்சுக்க முடியும். ஹோல்டிங்கும் பண்ண முடியாது, வெள்ளையும் அனுப்பாது. அதே அக்யூஃபியூட்னா என்ன அர்த்தம்? அக்யூஃபியூட்ல வந்து என்ன நடக்கும்? Plus, sir. வாட்டரை கண்டெயின் பண்ணி வச்சுக்கலாம். பெர்மியபிலிட்டி ஆனா ரொம்ப லெஸ்ஸா இருக்கு. அப்ப தண்ணியை புழிஞ்சு இருக்கிறதுனா சாத்தியம் ரொம்ப கம்மி தான். புரியுதானே சொல்றேன்? அதுதான் கிளீனா தண்ணியே அதிகம் குடிக்காது. அது குடிச்சிருச்சு கொஞ்சோண்டு உள்ளுக்குள்ள தண்ணி இழுத்து இழுத்து வச்சுக்கிருச்சு அப்படின்னா அதை புழிஞ்சு எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கன்சல்டேஷன் பண்றது ரொம்ப வருஷம் எடுக்கும். வச்சுக்கிறது. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ப்ராபபிலி த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஃபார் ரிவர் ட்ரைனிங் ஒர்க் கொடுக்குறாங்க. கீழே கொடுத்தது இருக்கிறதுல ரிவர் ட்ரைனிங் ஒர்க்ல எது அதிகமா மோஸ்ட் யூஸ் பண்றோம்னா கிரையான்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கிரையான்ஸ் தான் என்ன சொல்லுவோம்? ஸ்பர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? Yes, sir. அப்ப உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ரிவர் ட்ரைனிங் ஒர்க்ல வரதுல கிரையான்ஸ் வரும், மார்ஜினல் இம்பாக்ட் பேன் கொடுத்துருப்போம், டைப் கொடுத்துருப்போம், ஆர் லீவ்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு லாஞ்சிங் அப்ரன்ஸ் கொடுத்துருப்போம். அதுக்கடுத்தது இந்த ஐஸ்லாண்ட் கொடுத்துருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஹெட் ரெகுலேட்டர் கொடுத்துருப்போம். அதுல ஹெட் ரெகுலேட்டர் ஒரு பாட்டு தான். செக் டேமோ, ஆப்ரானோ, அக்யூட்டோ இது எதுவுமே கொடுத்துருக்க மாட்டோம். அதில் படிச்சுட்டு இருந்தோம். கிரையான்ஸ் ஸ்பர்ஸை பத்தி தான் பேசியிருப்பாங்க. அப்ப ஏதான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்து 1270. The difference in level between the top of the tank and the supply level of in a canal. அப்ப மேல உள்ள ரிசர்வரோட டாப் லெவல் என்ன? அதுல இருந்து தண்ணி பிடிச்சு கொண்டு போகக்கூடிய கேனாலோட லெவல் என்ன? அப்ப அது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பத்தி பேசுறது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும். என்ன சார் வரும் நமக்கு? என்ன வரும்? ஃப்ரீ போர்டு தான் சொல்லியிருப்பாங்க. டாப் லெவலுக்கு மேல, அதாவது the difference of level between the top bank of the supply level in canal. சாரி, கேனால்ல தான் கொடுத்துருக்காங்க சார். சாரி, மாத்தி சொல்லிட்டேன். டிஃபரன்ஸ் இன் லெவல் பிட்வீன் டாப் ஆஃப் த பேங்க் அண்ட் சப்ளை லெவல் கொடுத்துருக்கான். அதாவது இப்ப கேனால் எப்படி இருக்கு அப்படின்னா, ஓகே, சப்ளை லெவலுக்கு டாப் ஆஃப் த லெவலுக்கு இடையில வந்து ஒரு 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 குறிப்பிட்ட அளவு கொடுத்துருப்பாங்க, மினிமம் ஹைட். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ போர்டு கொடுத்துருப்பாங்க, ஓவர் ஃப்ளோ வாட்டரை வெளில அனுப்புறதுக்காண்டி.
ஓகே. அப்ப ஃப்ரீ ஃபுட் தான் குடுப்போம். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 1271 இன்னும் வந்துகிட்டே இருக்கு. முடியுமா என்ன? ஓகே. எ ரிவர் ட்ரெய்னிங் ஒர்க் இஸ் ஜெனரலி ரிக்வயர்ட் வென் எ ரிவர் இஸ்ன்னு குடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ரிவர் ட்ரெய்னிங் ஒர்க் வந்து ஜெனரலி ரிக்வயர்டு வென் எப்ப ரிவர் தேவை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும். அதாவது ரிவர் ட்ரெய்னிங் எப்ப குடுப்போம் அப்படின்னா, நமக்கு வந்து ஆ அதிகப்படியான வேகத்துல தண்ணி பட்டு, அரிமானம் ஏற்பட்டு, ஒரு பக்கத்துல வந்து சில்டிங் படியுது. இன்னொரு பக்கம் என்ன செய்யுது அப்படின்னா, வளைவு ஏற்படுது. மறுபடியும் ஒரு பக்கம் ஆப்போசிட்ல இருந்து சில்ட் படியுது. இன்னொரு பக்கம் வளைவு ஏற்படுது. அப்ப அது பார்க்கும்போது வளைஞ்சு, 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 வளைஞ்சு ஒரு பெருசா உருவாகிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிவர் ட்ரெய்னிங் வந்து மெண்டரி டைப் குடுப்பாங்க. அப்ப மெண்டரி எழுதிக்கங்க மெண்டரி. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வளைஞ்சு, வளைஞ்சு போற மாரி இருக்கு. அடுத்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா இருக்கா? வெயிட் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான் சார். இதோட முடியுது சார். 1270 கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் வந்திருக்கேன் இரிகேஷன்ல. இரிகேஷனுக்கு 100 கொஸ்டின் குடுத்திருக்கிறது வந்து சேலஞ்ச் தான். நான் ஒரு 40 கொஸ்டின், 30 கொஸ்டின் குடுக்கலாம்னு தான் டார்கெட் பண்ணேன். இருந்தாலும் உங்களுக்கு 6 கொஸ்டின் கேட்கறான், 7 கொஸ்டின் கேட்கறான். பொருத்தமில்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் எழுதி குடுத்துருக்கேன். அப்ப ஒரு சில கொஸ்டின்லாம் இங்க விட்டுட்டேன். சென்சிட்டிவிட்டினா இங்க விட்டுட்டேன். அப்பனா அது மாடல் கொஸ்டின இன்க்ளூட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அந்த 5 மாடல் டெஸ்ட்ல உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி பத்தி கேட்பாங்க. அப்ப அங்க வரும். அப்ப இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு ஹைட்ராலஜி 100 கொஸ்டின் குடுப்பேன். அந்த ஹைட்ராலஜி 100 கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க பாசிபிலிட்டி அதிகம் இருக்கு. அப்ப வந்து உங்களுக்கு நான் இதோட அத ஸ்டாப் பண்றேன். எனர்ஜியும் இல்ல எனக்கு. ஒரு த்ரோட் பெயினாவும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரத்துல போயிரும்னு நெனைக்கிறேன் கிளாஸ். இதோட நான் ஸ்டாப் பண்றேன். ஈவினிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹைட்ராலஜி நடத்துறேன். ஹைட்ராலஜி நான் 100மே வந்து ஈவினிங் முடிக்கிறது தான் டார்கெட். முடிச்சிடலாம் கரெக்ட்டா. ஸ்பீடா ஏன்னா இருக்கக்கூடிய இப்ப இரிகேஷன்ல சில இடங்கள்லாம் நான் வந்து டேட்டா வந்து குடுக்க முடியல கொஸ்டின். இப்ப கோர் வாட்டரிங் பீரியட்னா ரைஸ்க்கு என்ன வரும்? ஒரு வீட்டுக்கு என்ன வரும்? அதே வந்து கோர் வாட்டரிங் வந்து எவ்வளவு தேவைப்படும்? டெல்டா என்ன? டியூட்டி என்ன? அதோட டேப்லெசன்ஸ் அதுக்கடுத்து வந்து ஒரு ராபி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஆ உங்களுக்கு வந்து மாய்ஸ்ட், கிராம் இதெல்லாம் வளர்ப்போம். அதே கேரட்ல வந்து உங்களுக்கு ஆ ரைஸு, ஆ பஜார் ஜா பஜ்ரா, ஜாவர், ஆ அப்புறம் வந்து வீட்டு இதெல்லாம் இங்க வந்து வளர்ப்போம். ஆ சாரி வீட்டு வராது காட்டன் வரும். காட்டன் தான் இங்க வளர்ப்போம். அதே இது ஆ ஆ ஆரிட் ரீஜன்ல என்ன வரும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் தானே வளர்ப்போம். அது மாரியான விஷயங்கள்லாம் என்னால சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல டேட்டா வந்து நெறைய குடுக்குற மாரி இருக்கு. கொஸ்டின் கம்மியா இருக்குங்கிறதுனால, இதுக்கே 100 வந்துருச்சுனால தான் கொஸ்டின்குள்ள இன்க்ளூட் பண்ண முடியாம கதை சொன்னேன். மேல. அந்த அப்ளிகேஷன் எஃபிஷியன்சில நெறைய இருக்கு. என்னால கொஸ்டின் 1 தான் குடுக்க முடிஞ்சுச்சு. ஆனா ஹைட்ராலஜிய பொறுத்தவரை அப்படி இல்ல. இருக்கக்கூடிய எல்லாத்தையும் 100 கொஸ்டினா மேக் பண்ணியாச்சு. அதனால எனக்கு வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு குடுக்குறது கொஸ்டின்ஸ். டக்கு டக்குன்னு. அதிகமா பாயிண்ட் வைஸ் நான் உட்கார்ந்து உங்களுக்கு நடத்திட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. எல்லாமே கொஸ்டின மேக் பண்ணதுனால, ஸ்பீடா 100 கொஸ்டின் ஒரே செஷன்ல முடிச்சிருவேன். ஒரே ஸ்லாட்லயே முடிச்சிருவேன் ஹைட்ராலஜி யூனிட். அப்படி முடிச்சுட்டேன் அப்படின்னா, நாளைக்கு கூட உங்களுக்கு ஐ திங்க் நாளைக்கு காலைல, ஈவினிங் அதோட சேர்த்து ஹைட்ராலஜி இல்ல. அதான் இன்னைக்கு ஈவினிங் முடிச்சிருவேனே. ஹைட்ராலிக்ஸ்னா குரான் வாட்டர் இன்ஜினியரிங் டோட்டலா முடிச்சிருவேன். அது முடிச்சுட்டேன்னா, மீதி நமக்கு என்ன இருக்கும்? ஆ ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும். ஓகே. 3 செஷன் தேவைப்படும். அதுக்கடுத்து எனக்கு என்ன இருக்கும்? கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு 3 செஷன் தேவைப்படும். 3 செஷன் இல்ல 2 செஷன் தேவைப்படும். அதுக்கடுத்து என்விரான்மென்ட் இன்ஜினியரிங். அவன் குடுத்திருக்கிறதே என்விரான்மென்ட் இன்ஜினியரிங்ல ஆச்சரியமா இருக்கு. 15 கொஸ்டின் தான் குடுத்திருக்கான். வாட்டர் சப்ளை, சீவேஜ், பொல்யூஷன் கண்ட்ரோல் எல்லாம் சேர்த்து. அப்ப அந்த 15 கொஸ்டின் அளவுக்கு 2 செஷன் பார்த்தா போதும் நம்ம. அதுக்கடுத்து என்ன இருக்கு நமக்கு அப்டின்னா, அவ்வளவுதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கும். அதுக்கு நம்ம கண்டிப்பா பார்த்தோம். ஒரு 3 செஷன். 3, 3, 6 இங்கிட்டு 2, 2, 4 10 செஷன் தேவைப்படும் எனக்கு. எத இன்னைக்கு ஈவினிங் சேர்க்காம, இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு சேர்க்காம. அப்ப 10 செஷன்னா ஒரு நாளைக்கு 2ன்னா 5 நாள் தேவைப்படும். அப்ப 5 நாள்னா எனக்கு மாடல் டெஸ்ட் 5 டிஸ்கஷன் பண்றேன் அப்டின்னா, 5 டூ 6 பிளான் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு மாடல் டெஸ்ட். மினிமம் 5 மேக்ஸிமம் 6 வச்சிருக்கேன். அப்ப உங்களுக்கு வந்து அதுக்கு எனக்கு தேவைப்படுற செஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு எவ்வளவு நாள் வச்சிருக்கேன்னா, ஒரு அ ஒரு எனக்கு ஒரு 18 டூ 20 நாள் தேவைப்படும். நான் சொல்றது மேக்ஸிமம் சொல்றேன். நல்லா இன் டெப்த்தா நான் டிஸ்கஷன் பண்ண அது வந்து மேக்ஸிமம் தான் சொல்றேன். மினிமம் 15 நாள் தேவைப்படும் எனக்கு. அப்படிங்கும்போது கரெக்ட்டா 35 நாள் ஸ்லாட்ல கரெக்ட்டா வரும் உங்களுக்கு. எங்கேயும் முன்ன பின்ன மாறாது. ஏன்னா இடையில வேற உங்களுக்கு ப்ராப்ளம் வேற நான் சொல்றேன்னு சொன்னேனே, ஒரே நாள்ல காலைல ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன். 10 யூனிட்ல எங்கெங்கலாம் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் வந்துரும். அது ஒரு நாள் நான் குடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே. நான் கரெக்ட்டா 35 நாள்ல முடிச்சிருவேன். நானும் கொஞ்சம் ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடியல எனக்கு. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருது. நான் இதோட இந்த செஷன் முடிக்கிறேன். ஈவினிங் உங்களுக்கு ஹைட்ராலஜி முடிச்சு குடுத்துருவேன். சார் கிளியர். யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க எனக்கு.
இப்ப நடத்துல இரிகேஷன்ல டவுட் இருக்கு சார் அப்படின்னா கேளுங்க. டவுட் இருக்கா? சார் 1265 சார் 1 265 ஓகே. பாருங்க, when the pet level of the canal is higher than கொடுத்துட்டான். அப்ப கேனலோட பெட் லெவல் ஹையரா இருக்கு. ஓகே. the highest flood level விட அப்ப highest flood level கீழ போயிட்டு இருக்கு. ட்ரைனேஜ் கீழ, அப்ப கேனால் மேல இருக்கு. ஃப்ளட் லெவல் பேசினாவே கேனால் மேல, ட்ரைனேஜ் கீழ. அது முடிவு பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தபடியா கேனாலோட நல்லா கவனிங்க. when the flood level of the canal கேனாலோட பெட் லெவலுக்கு இதான். அது எங்க இருக்கு? நம்ம ஹச்எப்பலோட மேல இருக்கா. ஹச்எப்பல் அப்ப கீழ போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு மேல இது இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன வரும்? சைபர் ஆர்கிடெக்ட் வரும். சார் கிளியர்? புரியுதா சார் என்ன? ஓ, நான் மாத்தி கொடுத்துருக்கேனா கொஸ்டின் ஆன்சரு? அதாவது when the pet level of the canal is higher than the highest flood level. ஆமா, ஹையஸ்ட் flood level மேல இருந்தா சைபர் ஆர்கிடெக்ட் தான் வரும். அப்ப ஆர்கிடெக்ட் வராதுல. பி தான் கரெக்டான ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா? சார் அதுதான் சார் கேட்டேன் டவுட் வந்து. ஓகே சார், ஓகே சார், ஓகே. கான்செப்ட் தான் வச்சுக்கிறீங்க நீங்க, அவ்வளவுதான். அடுத்து வேற சொல்லுங்க. ஓகே சார், இதோட ஸ்டாப் பண்றேன். தேங்க்யூ சார். ஓகே Thank you, sir. ஓகே.